அனைவருக்கும் இனிய மகிழ்வான மாலை வணக்கம். இன்று 739வது பயிற்சி வகுப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுமத்தின் பாடல். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. அனைவருக்கும் இனிய மகிழ்வான மாலை வணக்கம். நண்பர்களே, இந்த பயிற்சி வகுப்பு ஆனது கிட்டத்தட்ட 2001ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் மும்பையில் வாழ்ந்து மறைந்த எங்கள் காவல் தெய்வம், இதய தெய்வம் சரல் சுந்தரம் சார் அவர்களால் உருவாக்கப்பட்ட பயிற்சியானது இன்று 739வது பயிற்சி. இது வரைக்கும் இந்த பயிற்சியை தொடர்ந்து கின்னஸ் சாதனைக்கு கொண்டு வர மாதிரி இருக்கிறோம். இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் கொடுக்கும் ஆதரவுகளுக்கு மிக்க நன்றி. தாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பதால் தான் எங்களாலும் நடத்த முடிகிறது. இந்த பயிற்சி உருவாக காரணமாக இருந்த ட்ரைனர்ஸ் அனைவருக்கும் நன்றி. இந்த தருணத்தில் நன்றி கூறுகிறோம். இன்றைய பயிற்சி வகுப்பு பார்த்தீங்கன்னா முழுசும் வித்தியாசமான பயிற்சி. தலைவராக பிறக்கவில்லை, உருவாகிறோம் என்ற தலைப்புல பெரம்பலூரிலிருந்து ஷேக் தாவூது சார் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களை முறைப்படி வரவேற்க சென்னையிலிருந்து கண்ணகி மேடம் அவர்களை அழைக்கின்றேன். கண்ணகி மேடம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நமது சரசுந்தரம் ஐயாவை வணங்கி நமக்கு எல்லாருமே அவரை வணங்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் இப்போ இன்னைக்கு கூடி இருக்கிறதுக்கு காரணமே அவங்கதான். அந்த ஒரு குட்டியா ஆரம்பிச்சு அவர் இப்படி பெருசா வளர்ந்து இன்னைக்கு 500 people இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உட்காடுறாங்கன்னு சொன்னா பெரிய விஷயம் தான். அதாவது அவரை வணங்கி நமது அறங்காவலர்கள் சார்பாக அனைவரின் சார்பாகவும் சார் உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். சார்னை பற்றி சொல்லணும்னா இவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா. ஏன்னா அவரை தெரியாத மனுஷங்க இருக்க மாட்டாங்க. நிறைய மீட்டிங்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. நிறைய யூடியூப்ல அவங்களோட பதிவுகள் பதிஞ்சிருக்கு. ஸோ அவங்க பெரம்பலூர்ல இருந்து எஸ்பிஏவா ரிட்டையர் ஆகி 25 வருட காலம் எஸ்பிஏவா இருந்திருக்காங்க. இருந்து அவங்க இப்போ சமீபமா ரிட்டையர் ஆகி 7 மாசமா சிஎல்ஏவா எடுத்திருக்காங்க. சிஎல்ஏல அவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. 25 ஏஜென்ட்ஸ் வச்சிட்டு இருக்காங்க இந்த 7 மாத காலத்துல. இவங்க கிட்ட இவங்களை பத்தி நான் நிறைய சொல்லிட்டே இருந்தேனாக்கா இன்னைக்கு ஒரு கிளாஸ் எனக்கு ஆயிடும். அதுக்கு ஸோ தட் நான் குறைச்சிதான் சொல்ல போறேன். ஆனா இருந்தாலுமே கொஞ்சம் இது இம்பார்ட்டன்ட் சொன்னாக்கா அதுல நம்பர் 1 எஸ்பிஏவா இருந்திருக்காங்க. அவங்களோட பிரான்ச்ல டாப் 10 டிவிஷன்ல டாப் 10 இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 3 குழந்தைகள், ஒரு மனைவி. அந்த 3 குழந்தைகளும் டாக்டர்ஸ். அது பெரிய விஷயம் இல்லைங்களா?
நமக்கு ஏஜஸ் கூட டாக்டர்ஸ் என்னன்னாக்கா ஒரே நமக்கு என்னமோ நம்ம குழந்தைங்க டாக்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது மாதிரி சார் சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது, 3 குழந்தைங்களும் டாக்டர்ஸ் சொல்லும் போது. இவங்களோட சிங்கிள் பிரீமியம்ல இருந்து டாப் சிங்கிள் பிரீமியம் வந்து 2 crores கொடுத்துருக்காங்க. அப்புறம் 6.5 lakhs வந்து பிரீமியம் வந்து அதிகபட்சமான ஒரு பிரீமியம் வந்திருக்கு. 2018ல இருந்து 2019 வரைக்கும் இவங்க வந்து கவர்னர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் லயன்ஸ் கிளப்ல இருந்திருக்காங்க. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி சொல்லணும்னாலே அவங்கள்ட்ட ஒரு பெரிய பேஜ் வந்திருந்தது. ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப முக்கியமான கிளாஸ். நமக்கு வந்து இந்த வருடத்தோட கடைசி நாள் இன்னைக்கு. ஏன்னா அடுத்த வாரம்லாம் நீங்க எல்லாருமே நம்ம பிஸியா இருப்போம். ஸோ தட் இந்த வாரத்தோட அடுத்த வாரம் வந்து கிளாஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரவணன் சார் அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த கடைசி நாள் இவர் சார் வழியா நம்ம வந்து நல்லபடியா நம்ம முடிச்சிடணும் இந்த வருஷத்தைன்னு சொல்லிட்டு சார் வருக என்ன வரவேற்கிறோம் சார். வெல்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு அற்புதமான 739வது SSMGயோட கூட்டத்துல உங்க அனைவரோட இணைந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பினை எனக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப அழகா சார் வந்து ராஜேந்திரன் சார் வந்து இந்த மீட்டிங்கை துவக்கி வைக்கக்கூடிய அந்த அழகு, அது மட்டும் இல்லாம கருவாகி உருவாகி அப்படின்னு சொல்லி என்ன ஒரு அழகான அந்த துவக்க பாடல்ல வந்து எல்லா இறை வேதங்களை எல்லாம் மிஞ்சிய ஒரு இறை வேதமான ஒரு பாடலான அதனுடைய ரொம்ப மனமுருகக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. அதுவாக ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு. என்னைய ரொம்ப சிறப்பாக அறிமுகப்படுத்தின அன்பு சகோதரி காமாட்சி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய சகோதரி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். மன்னிக்கணும், கண்ணகி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். எவ்வளவு கரெக்டா அலர்ட்டா இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. பாருங்க, ஒரு சின்ன மாற்றத்தை கூட அவங்க விட மாட்டேங்கிறாங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லதா சுந்தரம் மேடம் அவங்களுக்கு எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது, அதுவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்நாள் பாக்கியமா நான் கருதுறேன். நிறைய பேரு இது வரும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 739 கூட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்பவே அது கின்னஸ் சாதனையா தான் அதை நம்ம கருதணும் அந்த அளவுக்கு. பட் அது நடத்தக்கூடிய அந்த ஒரு துவக்கம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷனரியா அவங்க சரல் சுந்தரம் சார் அவங்க வந்து துவக்கப்பட்டது வந்து இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ரொம்ப ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு விஷயமாக நான் கருதுறேன். இவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து நீங்க கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, நிறைய விஷயங்களை நீங்க மத்தவங்களுக்கு சொல்லியிருப்பீங்க. நான் ஒன்றும் இந்த டைம்ல உங்கள்ட்ட நான் புதிய ஒரு விஷயங்களை சொல்ல போறேனா அப்படிங்கிறது இல்லை. பட் எல்லா விஷயங்களையும் லேசா தூசி தட்டிட்டா எப்படி இருக்குமோ அவ்வளவுதான் இன்னைக்கு நான் பேச போற விஷயம். என்னை பற்றி அறிமுகப்படுத்தின கண்ணகி மேடம் அறிமுகப்படுத்தின விஷயங்கள் எல்லாமே பழசு, அது முடிஞ்சு போச்சு. இனிமே நான் என் வாழ்க்கையில எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள்ல நான் என்ன செய்ய போறேன், எது சாதனையா செய்ய போறேன், என் வாழ்க்கையில ஒரு நிறைவு என்ற ஒரு நாள் வருகின்ற பொழுது கண்ணை மூடும் அந்த நிலையில கூட இந்த வாழ்க்கையை நம்ம முழுமையா வாழ்ந்துட்டோமா அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில உச்சம் தொடக்கூடிய ஒரு விஷயம் நான் கருதுறேன். அதுதான் வாழ்க்கையினுடைய நம்ம இதோட முடிஞ்சது. ஒரு 60 வயதா அது நமக்கு ஒரு ரிட்டையர்மெண்டா, அதோட லைஃப் வந்து அதுக்கப்புறம் அப்படி இல்லை. நான் 60 வயது ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு புது வாழ்க்கை இனிமேதான் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னும் நம்ம மிகப்பெரிய உயரத்துக்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் இந்த இடத்துலதான் நமக்கு வருது. ஆக இதுல வயதுங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஒரு விஷயம் கிடையாது. நம்மளுடைய எண்ணங்கள் மட்டும்தான் நம்மளை உயர கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. எது எண்ணம் எப்படி நம்மளை கொண்டு போகும், இந்த வையத்தை தலைமை கொள்றதுக்கு மிகப்பெரிய உச்சம் தொடுறதுக்கு எதெல்லாம் வாய்ப்புகளா இருக்கு, நம்ம இந்த வாழ்க்கைய நம்ம எவ்வளவு உயரத்தை நம்ம தொட்டிருக்கோம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம், எவ்வளவு தூரம் எந்த ஒரு பின்புலமும் இல்லாம ஒரு 0 லெவல்ல இருந்து இன்னைக்கு படிப்படியா உயர்ந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு LICங்கிற தாய் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ், நம்மளுடைய CLIs, இவங்கெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு நம்மளை உற்சாகப்படுத்தி அதை வளர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ முதல்ல நம்ம குருமார்களுக்கு நம்மளுடைய வணக்கத்தை நம்ம வந்து கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா வாழ்க்கையில தாய், தந்தை, குரு இந்த 3 பேரும் இல்லாம இவங்க எல்லாத்துக்கும் மேல நம்மளோட தெய்வம். இவங்க 3 பேரும் வந்து கண்கண்ட தெய்வமாக நம்மளுடைய இந்த பிரபஞ்சத்துல நம்ம கூட வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள். அவங்களாலதான் நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு மற்ற ஒரு மனிதர்களை விட இன்னைக்கு நம்ம ஒரு நூல் உயர்வுல இருக்கோம் அப்படின்னா
அதுக்கு நம்மளுடைய குரு தான் காரணம். இப்ப இன்னைக்கு சரல் சுந்தரம் சார் இல்லைன்னா நம்ம எல்லாம் இவ்வளவு தூரம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்காரு. அதனால நிச்சயமா அவருக்கு இந்த நேரத்துல நான் என்னுடைய வணக்கத்தையும் ஒரு நினைவஞ்சலியும் இந்த நேரத்துல நான் பதிவு செய்கிறேன். அது மட்டும் இல்ல, எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தானம் வந்து 2 வகையானது. ஒண்ணு நம்ம அப்ப கொடுக்குறோம், அந்த பசி ஆற்றுறதுக்காக கொடுக்குறோம். ஆனா ஒரு மரம் நடுறதோ அல்லது ஒரு நீர்நிலைகளை உருவாக்கி கொடுக்கறதோ அல்லது இன்னும் ஒரு கல்வி கட்டடங்களை இந்த மாதிரி எல்லாம் உருவாக்கி கொடுக்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கு அதன் மூலமா கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து அந்த குடும்பம் நீடூழி வாழும். அந்த யாரெல்லாம் அந்த மாதிரி ஒருத்தவங்க செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் நீடூழி வாழும். அப்படி பார்க்க போனா சரல் சுந்தரம் சாரோட குடும்பம் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு பசிய நீக்கக்கூடிய ஒரு களமாக, அறிவு தீனி போடக்கூடிய ஒரு களமாக இருக்கிறதுனால அந்த குடும்பம் அமோகமா இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும். நம்ம எல்லாருமே அந்த பிரார்த்தனைகளை நமக்குள்ள வச்சுக்கணும். ஏன்னா இதை இணைக்கக்கூடிய குருவாக இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நம்ம நல்லா இருக்கும். முதல்ல கிராட்டிடியூடு தான் ரொம்ப முக்கியம். நான் நிறைய விஷயங்கள் இப்போ வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேசலாம், நிறைய நுணுக்கங்கள் இருக்கு, நான் தொட போறேன் அதையும். ஆனா அதுக்கு மேல ஒண்ணு, நம்மளோட சக்தியை நம்ம முழுமையா உணர்ந்திருக்கோமா? நம்ம யாரு அப்படின்றதுக்கு நமக்கு தெரியுதா? நான் யாரு? ஷேக் தாவூத். சரி, நான் என்னோட குழந்தை, என்னுடைய மனைவி. ஓகே, இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும். கண்ணகி மேடம் என்ன அழகா என்னை அறிமுகப்படுத்துறப்போ, இவங்களுக்கு 3 குழந்தைங்க, 3 பேரும் டாக்டர், ஒரு மனைவி அப்படின்னு சொன்னாங்க. அது எதனால ஒரு மனைவின்னு சொன்னாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா இப்பதான் எனக்கு இன்னொரு விஷயம் இந்த இடத்துல ஞாபகம் வந்தது. திருமயம் ஒரு ஏரியால நான் வந்து பொங்கல் சமயத்துல போய் ஒரு சொற்பொழிவுக்காக போயிருந்தேன். என்னுடைய நெருங்கிய நண்பர் வேலு அப்படிங்கிறவங்க வந்து என்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க. அவர் ஒரு டெவலப்மெண்ட் ஆபீசரா இருந்தார். அங்க போயிருக்கிறப்பதான் வந்து பார்த்தா அது இரவு நேரத்துல நடக்கிறது. பொங்கலுக்கு அந்த சமயத்துல எப்படி கிராமத்துல இருப்பாங்க அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். எல்லாமே மகிழ்ச்சியில, உற்சாகத்துல, உச்சத்துல இருந்தாங்க. எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சூழலும் இல்லாம என்னோட பேச்சுக்கிற இடத்துல கேட்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டது. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, என்னை அறிமுகப்படுத்துறதுக்கு இது மாதிரியே ஒருத்தர் வந்து மயக்க பிடிச்சு வந்தாரு. அவர் ஒரு கையில அவருடைய வேட்டி, அவிழ்ந்து விழுகிற வேட்டியை ரொம்ப இறுக்கி பிடிச்சுக்கிட்டாரு, இன்னொரு பக்கம் மயக்க பிடிச்சிட்டாரு. அப்ப சொன்னாரு, அவர் சொல்லும் பொழுது என்னை பத்தி அறிமுகப்படுத்துறப்ப ஒரு விஷயம் சொன்னாரு. இது மாதிரி இதேதான் சொன்னார். ஒரே ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் சொல்லிட்டாரு. இவருக்கு ஒரு குழந்தையும் 3 மனைவிகளும் சொல்லிட்டாரு. அப்புறம்தான் அந்த இடமே எனக்கு ஒண்ணுமே புரியல, வேர்த்து போச்சு. உடனே நான் சிரிச்சுட்டேன், என்னை அறியாம சிரிச்சுட்டேன். என்னுடைய மனைவி எழுத்தாப்புல உட்கார்ந்து இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மறக்க முடியல. சரி, அவர் தான் தப்பு பண்ணிட்டாரு ஏதோ ஒரு வகையில, நீங்க ஏன் அது அவ்வளவு உற்சாகமா சிரிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கைங்கிறது ஒரு ரசிக்கக்கூடியமான விஷயம். ஆனாலும் கூட அது அவங்க அந்த உரிமையோட கேட்டது இன்னும் எனக்கு நினைவுல இருக்கு. நம்மளுடைய மேடம், கண்ணகி மேடமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும்பொழுது எனக்கு அந்த நிகழ்ச்சி எனக்கு இந்த இடத்துல ஞாபகம் வருது. ஓகே, வாழ்க்கை நம்ம வந்து ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை. ஏன்னா ஒரு வெற்றியாளர், இன்னொருத்தர் பாதி வெற்றியாளர், இன்னொருத்தர் முழு வெற்றியாளர், இப்படிலாம் வாழ்க்கையில இருக்கு இல்லையா? அப்படிலாம் உண்டா இந்த உலகத்துல? படிப்பு அறிவு அல்லது இந்த எதை வைத்து ஒரு மனிதனுடைய முழுமையை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ எனக்கு ஒரு நல்ல விஷயம் ஞாபகம் வருது. நம்மளுடைய பிறப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எல்லாம் பொதுவா சொல்லுவாங்க, இந்த உலகத்துல நீங்க பிறக்கிறப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அணுக்களின் கூட்டத்துல, கோடிக்கணக்கான அணுக்களின் கூட்டத்துல ஒரு அணுவாயி அதுக்கு வந்து நீங்க கர்ப்பகத்துல போய் அங்கே வெற்றி பெற்று, இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உண்மையும் கூட, 100% உண்மை. ஆனால் அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆச்சரியமான உண்மை இருக்கு. முதல் ஒரு 4 வாரங்கள், 40 நாட்கள்ல நம்மளுடைய உயிர் அணு வந்து ஒரு இரத்த கட்டியா மட்டும்தான் கர்ப்பப்பையில இருக்கு, இரத்த கட்டியா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 வாரங்கள் வர்றப்போ அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மூளையும் தண்டுவடமும் இணையக்கூடிய ஒரு சூழல் அந்த இடத்துல பின்னி பிணைஞ்சு வருது. 5வது வாரம் அப்பதான் நரம்பு மண்டலமும் உருவாகுது. 5வது வாரம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா குண்டூசிய தலையில திருப்பி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு நல்ல ஒரு உருண்டையான தலையும் ஒரு நீளமான ஒரு வால் மாதிரியும், இது 6 மில்லிமீட்டர் அளவு தான் இருக்கு. அப்போ அந்த உருண்டையான தலையில 4 பல்லம் இருக்கு. அப்போ என்ன 4 பல்லம்னு பாத்தீங்கன்னா 2 கண்ணு, 2 காது. ஆனா அப்ப கூட ஆண்டவன் வந்து வாயை பின்னாடிதான் நமக்கு படைச்சிருக்கான். சோ அதுக்கப்புறம் 6வது வாரத்துலதான் நம்மளுடைய இதயம் துடிக்க ஆரம்பிக்குது. இதயம் துடிச்சு ரத்தத்தை அந்த சிறு பஞ்சுக்குள்ளார, அது ஒரு சிறு பிண்டம் கூட இல்ல, ஒரு துளிக்குள்ளார
செலுத்த ஆரம்பிக்குது. 7வது வாரத்துல இருந்து மனித அடையாளம் வந்து என்னவாகுதுன்னா, மனித அடையாளம் அடைவதற்கான சூழல் எப்போ வருதுன்னா 8வது வாரத்துல இருந்து தான் அது தொடங்குது. 8வது வாரத்துல தொடங்கக்கூடியது நாவோடு கூடிய வாய் வருது, மூக்கின் நுனி முகிழ்க்குது, தாடை வருது. 12வது வாரத்துல மனித வடிவம் பெறுது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. 12வது வாரத்துல மனித வடிவம் பெறுது. அதுக்கப்புறம் உடல்ல முடி முளைக்குது. எப்ப தெரியுங்களா? உடல்ல முடி முளைக்கிறது குழந்தைக்கு 16வது வாரத்துல. 16வது வாரத்துல முடி முளைக்குது. தலையில முடி முளைக்கிறது 20வது வாரத்துல. 20வது வாரம் தான் தலையில முடி முளைக்குது. இது எதுக்காக நான் அதை அழுத்தி சொல்றேன்னா, அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு, ஒரு நுணுக்கம் இருக்கு, இறைவனுடைய பிரபஞ்சத்தினுடைய அதிசயம் இதுல இருக்கு. சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 24வது வாரத்துல இந்த வெளியில இருக்கக்கூடிய சத்தங்கள் கேட்குது. தன்னுடைய தந்தையினுடைய குரலை புரிந்து கொள்கிறது, தாயினுடைய குரலை புரிந்து கொள்கிறது, இசையை கேட்டு மழுகிறது, இசையை முழுமையாக உள்வாங்கிக் கொள்கிறது. அதற்கு பிறகு 28வது வாரத்துல மூளை பெருவளர்ச்சி அடையுது. மூளை பெருவளர்ச்சி அடையுது. 38வது வாரத்துல நல்லா கவனிச்சு பாருங்க, இப்பதான் விரல்ல நகம் முளைக்குது. 38வது வாரம் முடிந்த பிறகு தாயினுடைய கர்ப்ப கிரகத்திலிருந்து பூமியினுடைய சிற்ப கிரகத்துக்கு பயணத்துக்கு வருது. சரி, இதுதான், இதை நான் சுருக்கமா சொன்னேன். ஏராளமான விஷயங்கள் உள்ள இருக்கு, பட் இருந்தாலும் நான் சுருக்கமா சொல்றேன். பட் ஏன் இது இந்த இடத்துல நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த பிறப்பு, இந்த வளர்ச்சி, இது இதுக்கு என்ன ஒரு சுழற்சி இருக்கோ, நான் சொன்ன எல்லா விஷயமும் படிப்படியா பார்த்து 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 இறைவன் வந்து நம்மளுடைய உடல்ல, ஒரு தாயினுடைய உடல்ல, கற்பக பையில அவ்வளவு அற்புதமான விஷயங்களை சிருஷ்டிக்கப்படுறோம். இந்த உடல் அவ்வளவு அழகா சிருஷ்டிக்கப்படுது. இந்த இடத்துல 16வது வாரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தலையில முடி முளைக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, உடல்ல முடி முளைக்குதுன்னு சொல்றோம். அதே 18வது 20வது வாரத்துலதான் தலையில முடி முளைக்குது. அப்போ ஒரு மாற்றி முடிய வந்து தலைமுடி வந்து 16வது வாரத்துல முளைச்சிருந்தா அந்த தாயினுடைய உணவு ஒரு கவலம் கூட அந்த தாயால உணவு உண்ண முடியாதான். டாக்டர் சொல்றாங்க, ஒரு கவலம் கூட அந்த தாய் தன்னுடைய உணவை உண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அது வாந்தி எடுத்துருவாங்க. சாதாரணமாவே பெண்கள் வந்து அது இயல்பு, அது இயற்கை. அது அந்த சூழல்ல அவர்களுடைய உடல் நலம் குறைந்து விடுங்கிறதுனால அப்பொழுதும் இயற்கையும் இறைவனும் அதுக்கு அது சரியான தருணத்தை கொடுத்து இன்னும் கடைசி 38வது வாரத்துல நெகம் முளைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான ஒரு சீரான உடல் வளர்ச்சியை இறைவன் கொடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா, காரணம் என்னன்னா, அந்த நெகம் அதுக்கு முன்னாடி இருந்திருந்தா கர்ப்பப்பையை கீறி அதை சேதப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்படி படைக்கப்பட்ட, பார்த்து பார்த்து படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம் தான் நீங்க, நான், நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும். இதுல யார் உயர்ந்தவங்க, யார் தாழ்ந்தவங்க? படைப்புல யாரையுமே உயர்வாகவும் தாழ்வாகவும் இறைவன் படைக்கல. எந்த தாயினுடைய வயிற்றிலும் அந்த மாதிரியான ஒரு படைப்பு இல்லை. ஒரு சில காரணங்களுக்காக நிறம் மாறலாம், அல்லது சில சூழல் காரணமாக சில குழந்தைகளுக்கு சில குறைவுப்பாடுகள் ஏற்பட்டிருக்கலாம், அவ்வளவுதானே ஒழிய. ஆனால் மனிதனுடைய பிறப்பு என்பது பொதுவான ஒரு பிறப்பாகத்தான் இறைவன் முன்பாக நாம் அனைவரும் பிறக்கப்படும். எங்க எந்த இடத்துல வித்தியாசப்படுறோம் அப்படின்னு சொன்னா, நாம் வளர்ந்து வரக்கூடிய சூழல்லையும் நம்மை எந்த கடினமான சூழல்லையும் நம்மை மாற்றிக்கொண்டு அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி வாழ்வதற்கு கற்றுக்கொண்டு நம்மை உயர்வதற்கான சிந்தனையை நம்மளுடைய ஆழ்மனதில், மிக பிரகாசமான ஒரு ஆழ்மனதிலே நாம் அதை வைத்து கொண்டு போனோம் என்று சொன்னால், அது மட்டுமே தான் ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் இன்னும் சற்று ஆழமாக இதை சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மன்னிக்கணும், ஒரே ஒரு நிமிஷம். எஸ், சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ், சாரி. ஒரு அழகான விஷயம். இப்போ பில்கேட்ஸினுடைய பிறப்பும், அல்லது நமது இந்திய தேசத்தினுடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறப்பும், அல்லது நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய, ஸ்டாலின் அவர்களுடைய, யாருடைய படைப்புகளாக இருந்தாலும் சரி, அனைவத்தினுடைய படைப்பும் இதை போலதான் உருவாக்கப்படுகிறது. நீங்களும் நானும் இதே போல்தான் உருவாக்கப்படுகிறோம். ஆனால் நம்முடைய உடல் உழைப்பும், நம்முடைய சிந்தனையும், நம்முடைய எண்ணமும், நம்முடைய வைய தலைமை கொள்ளக்கூடிய எண்ணம் எந்த இடத்தில் ஆழமாக பதிந்து அடுத்த உயரத்திற்கு செல்வதற்கு நம்மை தயார்படுத்தி கொண்டு செல்கிறோமோ அந்த மனிதன் உச்சம் தொடுகிறான். அதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ரகசியமாக. அதை நாம் தொட்டிருக்கிறோமா, அல்லது அதை தொடுவதற்கான வாய்ப்புகள் என்ன? எந்தெந்த சூழ்நிலைகளில் அதை நாம் தொட வேண்டியது இருக்கிறது, எத்தகைய தருணங்களில் அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டி இருக்கிறது என்பது குறித்த ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
மிக அழகான ஒரு செய்தி மட்டுமல்ல, மிக முக்கியமான ஒரு செய்தியை ஒன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எதெல்லாம் என்று சொன்னால், முதலில் நாம் யார், என்னுடைய வருமானம் என்ன, எனக்கு இது போதுமா? எப்பொழுதுமே மனிதன் பற்றாக்குறையோடு வாழ்வதற்கு பழகிக் கொள்வதும் ஒரு வகை. ஆனால் இந்த பற்றாக்குறையிலிருந்து நான் மீண்டு ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு, பிறருக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழ்நிலைக்கு என்னை மாற்றிக்கொள்ள முடியும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் மிகப்பெரிய உயரத்தை தொட்டு விடுவதாக படிக்கிறோம், பார்க்கிறோம். அவர்கள் அதை போன்ற உதாரணங்களை நம் முன்பாக வைக்கிறோம். நாமும் அதற்கான தகுதியை நமக்குள் வளர்த்துக் கொள்கிறோம். இதற்கு என்ன அடிப்படையில் நாம் செய்ய வேண்டியது, இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பது என்னவென்று சொன்னால், அத்தனைக்கும் ஆசைப்படு என்று ஜக்கி வாசுதேவ் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லி இருப்பார்கள். நீங்கள் அதை கேட்டு இருப்பீர்கள். ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய அந்த தலைப்பு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தலைப்பாக இருக்கிறது. அத்தனைக்கும் ஆசைப்படு என்பது ஒரு பேராசையாக, அல்லது பேராசை பெருநஷ்டம் என்று ஏராளமான விஷயங்களை சொல்வார்கள். அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். எது பேராசை என்று சொன்னால், பிறர் பொருளுக்கு, பிறருடைய உடைமைகளுக்கு நாம் விரும்புவது மட்டும்தான் பேராசை ஒழிய, என்னை உயர்த்துவதற்கு, என்னுடைய உயரத்தை நான் நிர்ணயம் செய்வதற்கு நான் ஆசைப்படுவதில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதுதான் வாழ்க்கையின் உச்சத்தை தொடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எது அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று பார்த்தால், ஒவ்வொரு நாளும் நம்முடைய இலக்கை நிர்ணயிப்பதோடு மட்டுமல்ல, நான் இந்த படைப்பில், இந்த பிறப்பில் நான் சாதித்தது எது என்பதற்கான கேள்விகளை எப்பொழுது ஒரு நாளில் ஒரு முறையாவது, தினமும் ஒரு 30 நிமிடங்களை அல்லது ஒரு 45 நிமிடங்களை உங்களுக்கான அமைதியான, உங்களை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு செயல்பாடுகளை நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொன்னால், அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய மறுமலர்ச்சிக்கான முதல் துவக்கமாக இருக்கிறது. ஃபார்ச்சூன் 500 என்று சொல்லக்கூடிய உலகத்தின் மிகச்சிறந்த 500 சிஇஓக்களுடைய பழக்க வழக்கங்களை மிக சரியாக ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, அனைவரிடமும் சொல்லக்கூடிய, அனைவரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் 30 to 45 நிமிடத்தை எந்த வேலைகள் இருந்தாலும் அவர்கள் தனக்குள்ளாக அமர்ந்து ஒரு சரியான இடத்தில், மறைவான இடத்தில், அமைதியான இடத்தில் தன்னை அமர்த்தி கொண்டு, அந்த இடத்தில் என் வாழ்க்கையை நான் எதை நோக்கி பயணிக்கிறேன், நான் நேற்றை விட இன்று வளர்ந்திருக்கிறேனா, நாளைக்கு நான் செல்ல வேண்டிய தூரம் என்ன, நான் எங்கே செல்ல வேண்டும், எதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும், என்னுடைய இலக்கு என்ன, என்னுடைய தொழில் என்ன, என்னுடைய நோக்கம் என்ன, நான் எங்கே, எந்த இடத்திற்கு நான் வைக்கக்கூடிய கோல், என்னுடைய இலக்கு சரியானதா என்பதை எல்லாம் முடிவு செலுத்தக்கூடியதற்கு தனக்குத்தானே பேசிக் கொள்வதற்கான நேரத்தை ஒரு மனிதன் முதலில் ஒதுக்கிக் கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமான வாய்ப்புகளாக இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்குத்தான் என்று அந்த பிரபஞ்சம் கொடுக்கிறது, இறைவன் கொடுக்கிறது. ஆனால் எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதியையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்ணமும் நமக்கு இருக்கிறதா என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. நீங்கள் கேட்டு இருக்கலாம், ஒரு ஆற்றில் நீர் போய்கொண்டு இருக்கிறது. அந்த ஆற்றில் நீர் போய்கொண்டு இருக்கின்ற பொழுது ஒருவர் அதிலிருந்து நீர் எடுத்துவதற்கு சிறு ஒரு குவளை எடுத்து செல்கிறார், நீரை அள்ளி வருகிறார். இன்னொருவர் குடத்தை எடுத்து செல்கிறார், நீரை அள்ளி வருகிறார். இன்னொருத்தர் ஒரு பக்கெட், அதை போல பெரிய வாளிகளை எடுத்து செல்கிறார், நீரை அள்ளி வருகிறார். ஆனால் ஒருத்தர் அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு மோட்டார் ஒன்றை வைத்து அதன் மூலமாக அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய நீரை தன்னுடைய வயலுக்கு பாய்ச்சுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்கிறார் என்று சொன்னால், இது ஒரு உதாரணத்திற்காக நான் சொல்கிறேன், உருவாக்கி கொள்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய எண்ணம் தான் நமக்கு தேவையானவற்றை தேடி பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதாக நான் கருதுகிறேன். எதை நீங்கள் தேடுகிறீர்களோ அது உங்களை தேடும் என்பது மட்டுமே மிகப்பெரிய வாழ்வியலின் உண்மை. எதை நீங்கள் தேடுகிறீர்களோ, நீங்கள் நன்மைகளை, நல்லவைகளை, உங்களுக்கு தேவையானவைகளை தேடுகின்ற பொழுது அது உங்களை தேடி இந்த பிரபஞ்சம் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து உங்களை நோக்கி அதை பயணப்பட வைக்கும் என்று ஒரு மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. என் கடந்த கால வாழ்க்கையை நான் பார்க்கின்ற பொழுது ஒரு சாதாரண மனிதனாக, மிக மிக சாதாரண மனிதனாக, ஒரு சிறு மாவு அரைக்கும் எந்திரத்தை, நான் என்னுடைய வயது 12 வயது இருக்கும். அந்த 12 வயதில் நான் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் என் குடும்பத்தினுடைய சூழல் காரணமாக என்னுடைய தந்தையார் ஒரு மிகச்சிறந்த மனிதர், அற்புதமான மனிதர். ஆனால் வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஒரு நிலையிலே அவர் இருந்த பொழுது கூட எங்களை வாழ்க்கையின் விழுமியங்களை சொல்லிக் கொடுத்து, வாழ்க்கை வாழ்வதற்கான நேர்மைகளையும் சரியான பாதைகளையும் கற்றுக் கொடுத்து வைத்தார்களே ஒழிய, அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்ற பொழுது, அந்த வேலை வாய்ப்புகளை எனக்கு உருவாக்கி கொடுக்கின்ற பொழுது 12 வயதுகளிலேயே நான் அந்த துவக்க நிலையை நான் தொடங்கி செல்கின்ற அந்த சூழலிலும் கூட என்னுடைய கனவுகள், வாழ்க்கையின் நம்முடைய உயரம், நாம் எங்கு இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் எதையெல்லாம் நினைத்தேனோ,
எதெல்லாம் என் வாழ்க்கையினுடைய சமயங்களில் இதையெல்லாம் நான் ருசித்து பார்க்க வேண்டும், இதையெல்லாம் என் வாழ்க்கையில் அனுபவித்து பார்க்க வேண்டும், இத்தகைய ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை, இத்தகைய வாய்ப்புகளை, இத்தகைய வாகனத்தை நான் வாங்க வேண்டும் என்று எதெல்லாம் என் ஆழ்மனதில் இருந்ததோ அதை அனைத்துமே இந்த பிரபஞ்சம் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நேரத்தில் என் தகுதியை பொறுத்து அதை எனக்கு கொடுத்தது என்று பார்க்கின்ற பொழுது வாழ்க்கையின் விசித்திரங்களும் வாழ்க்கையினுடைய அழகும் எண்ணங்களில் இருக்கிறது என்பதுதான் உண்மை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். இதற்கு எப்படி நம்மை பழக்கப்படுத்திக் கொள்வது, இதை எப்படி நாம் அதை எடுத்துச் செல்வது? இந்த நேரம் கடுமையான, நாம் அனைவரும் வணிகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மிக கடினமான நேரத்தில் நான் சொல்லக்கூடிய சில குறிப்புகளை மட்டும் நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதை பயன்படுத்தி செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள். காலையில் பிரபஞ்சம் எப்பொழுது இருக்கிறது? காலையில் நாம் எப்பொழுதுமே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எழுந்திருப்பது நம்முடைய வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக நாம் அந்த நேரத்தில் எழுவது நம்முடைய வாடிக்கை. ஆனால் சில காரணங்களால் இரவில் நேரம் கழித்து படுப்பதன் காரணமாக அத்தகைய அருமையான தருணத்தை நாம் விடுபட்டு விடுகிறோம். எதற்காக பிரம்ம முகூர்த்தம் என்று பார்க்கின்ற பொழுது இவைகள் மதங்கள், இவைகள் அடிப்படைகள், இவைகள் எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒன்றே ஒன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிகமான ஓசோன் அந்த நேரத்தில் இருக்கிறது. வெளிக்காற்றில் அந்த ஓசோன் என்று சொல்வது நம் உடலுக்கும் மூளைக்கும் நமக்கு இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் எதை பற்றி உங்களுடைய ஆழ்மனதிற்கு உங்களுக்கு தேவையானவைகளை பற்றி நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதிற்கான ஒரு அஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நோக்கங்களை நீங்கள் அதற்கு ஆழமாக அழுத்தமாக அதற்கு நீங்க தெரிவிக்கிறீர்களோ அது அதை நோக்கி பயணத்திற்கு கொண்டு செல்கிறது. இது எப்படி சாத்தியமா? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? எனக்கு நான் MDRT முடிக்க வேண்டும், இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது, இன்று 22, இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக நான் MDRT முடிக்க வேண்டும் என்றால் என்னால் எப்படி முடிக்க முடியும் என்று நினைத்தால் நிச்சயமாக உங்களால் முடிக்க முடியாது. ஆனால் இந்த 10 நாட்களில் என்னால் MDRT முடிக்க முடியும் என்று எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாமல் உங்கள் ஆழ்மனதிடம் அழுத்தம் திருத்தமாக நான் MDRT முடித்திருக்கிறேன். MDRT முடித்து 13,02,500 ரூபாய் மார்ச் மாதம் என்னுடைய கமிஷனாக ஏப்ரல் மாதம் நான் பெறுகிறேன் என்ற அந்த காசோலையை நீங்கள் அதிலிருந்து பெறக்கூடிய அந்த அனுபவத்தையும் அந்த உணர்வையும் 100% மிகச்சரியாக நீங்கள் உங்கள் ஆழ்மனதில் ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் நாளை காலை உங்களுக்கு வாய்ப்பாளர்களுடைய பட்டியலை வாரி வழங்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எந்த வாடிக்கையாளர்களை நீங்கள் சென்று சந்திக்க விரும்புகிறீர்களோ அந்த வாடிக்கையாளர்கள் உங்களுடைய ஒவ்வொரு கருத்தையும் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு கருத்திற்கும் அவர்கள் உங்களுக்கு செவிசாய்த்து உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இது சரியா இது தவறா என்று நீங்கள் எண்ணலாம். ஆனால் அதற்கு முன்பாக எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கின்ற பொழுது, கேள்விப்படுகின்ற பொழுது ஏன் அதை சரி செய்து பார்க்க கூடாது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் குறிப்பிட்டு சொல்வதும் உண்டு. நீங்கள் இந்த MDRT எப்படி இந்த 12 நாட்களில் முடிப்பது? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். 6 கிராம்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள், 6 ஏலக்காயை கையில் வைத்துக் கொள்ளுங்கள், பட்டை ஒரு சிறு துண்டு ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள், நட்சத்திர பட்டை என்று சொல்வார்களே அது ஒன்று கையில் வைத்துக் கொள்ளுங்கள், லீஃப் என்று சொல்வார்கள், நல்ல அழகான அதற்கு பெயர் எனக்கு இப்பொழுது தன்னுடைய தமிழ் பெயர் வரவில்லை. அதில் நான் இந்த கூட்டம் முடியும் பொழுது நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்கிறேன். பிரியாணி இலை, மிக சரியா சொன்னீங்க, பிரியாணி இலை. இதையும் ஆமா பிரியாணி இலை, அதையும் எடுத்து வைத்துக்கொண்டு இவை அனைத்தையுமே ஒரு சிறு பையில் இட்டு அந்த பையில் இட்டு நீங்கள் வைத்த பொழுது இதை வைத்துக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் MDRT முடிப்பேன், பிரிஞ்சி லீவ் கரெக்டுங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சுட்டு உங்க மனசுல இறைவனை வேண்டிட்டு நீங்க பையில வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க போகக்கூடிய இடங்கள்ல மிக சிறப்பா இருக்கும். இதுல நீங்க இறை நம்பிக்கை எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுட்டா வெற்றி கிடைக்கும். ஆனா வெற்றி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. என்ன இப்படி சொல்றீங்க சார்? அது இருந்தால் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை, வைத்துக் கொள்ளுங்கள், தவறில்லை. ஆனால் உங்கள் வீட்டை விட்டு அதிகாலையில் எழுந்து நீங்கள் வெளியே செல்லாத வரை உங்களுக்கு வெற்றி ஒருபொழுதும் கிட்டாது. எத்தகைய வாய்ப்புகள், எத்தகைய சூழ்நிலைகள், எத்தகைய இது போன்ற நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்வோம், அவர்கள் எல்லாம் வைத்துக் கொள்வோம். ஆனால் நாம் நம்முடைய இல்லத்தை விட்டு வெளியே சென்று கடுமையான உழைப்பை மட்டும் நம்பி வெளியே செல்லக்கூடிய, மற்றவர்களை பார்க்கக்கூடிய, மற்றவர்களுடைய இல்லங்களில் அலுவலகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பு மட்டுமே நம்மை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை தரும். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று நம்மளிடையே பலர் நம்முடைய வீடுகளிலோ அலுவலகங்களிலோ அமர்ந்து கொண்டு
அலைபேசி மூலமாகவும் தொலைபேசி மூலமாக அவர்கள் தொடர்ந்து மற்றவர்களை பார்த்துக் கொள்வது, கேட்டுக்கொள்வது போன்ற விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துவதை விட ஒவ்வொரு வாய்ப்பாளர்களையும் குறைந்தபட்சம் நேரில் சென்று அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வருகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. NLP என்று சொல்லக்கூடிய நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இப்பொழுது நான் முதலில் சொன்னதுதான், எப்பொழுது காலையில் நாம் எழுந்து அந்த பிரபஞ்சத்தினுடைய நேரத்தில் எழுந்து எனக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் உங்கள் ஆழ் மனதிற்கான தேவைகளை நீங்கள் உள்ளே நுழைக்கின்ற பொழுது அதை அடைந்து விட்டது போல, அதை செய்து முடித்து விட்டது போல உங்களுடைய எண்ணங்களில் ஆழமாக நீங்கள் உருவாக்கி கொள்கின்ற பொழுது, நான் MDRT 2027ஆம் ஆண்டினுடைய MDRT மார்ச் 31, 2026 அன்று முடித்து விட்டேன். 13,02,500 ரூபாய் என்னுடைய வங்கி கணக்கில் இருக்கிறது என்ற எண்ணத்தை மிக ஆழமாக உங்கள் ஆண் மனதிலே முழுமையாக வரித்துக் கொண்டு இந்த பிரபஞ்சம் எனக்கு சரியான வழிகாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை காலையிலும் இரவு நீங்கள் படுக்கும் பொழுதும் சரி, காலையில் நீங்கள் எழுந்தக்கூடிய நேரம், நான் சொன்னது பிரபஞ்சத்தினுடைய டைம், வேக்கப் டைம் என்று சொல்கிறீர்களே, பிரபஞ்சத்தினுடைய டைம். அந்த பிரபஞ்சம் என்பது முகூர்த்த, அதாவது நம்முடைய பிரம்ம முகூர்த்த டைம். காலையில் ஒரு 5:30 மணிக்குள்ளாக, அதிகபட்சம் 6 மணிக்குள்ளாக நீங்கள் எழுந்திருப்பது நல்லது. அந்த சமயத்தில் எழுந்திருக்கக்கூடிய நேரங்களில் 4:30 PM 4:30 மணி மிக 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 சரியான. நான் தினமும் என்னுடைய காலையில் தஹஜ்ஜுத் தொழுகை தொழுவதற்காக 3:45 to 4 மணிக்குள்ளாக எழுந்து என்னுடைய வேலைகளை, எனக்கு தேவையான விஷயங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது இது 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 இதனுடைய நான் ஒன்று சொல்வதை நீங்கள் மிக ஆழமாக, இதை அனைத்தையுமே தயவு செய்து ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறது என்பதாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஷேக் தாவூத் என்று சொல்லக்கூடிய மனிதனை நீங்கள் மறந்து விடுங்க. இந்த வாய்ப்பினை மட்டும் நீங்கள் உங்கள் ஆழ் மனதிலே பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்கள் குழந்தைகளுடைய படிப்புக்கு, உங்கள் பேர குழந்தைகளுடைய படிப்புக்கு, உங்கள் பேர குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு, இவைகள் அனைத்தையும், எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, எவ்வளவு பொறுப்புகள் இருந்தாலும் சரி, நோய்கள் இருந்தாலும் சரி, அனைத்தையும் மீண்டு வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இதுதான். நீங்கள் கொடுக்கக்கூடிய, உங்கள் ஆழ்மனதிற்கு கொடுக்கக்கூடிய அந்த அஃபர்மேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுடைய வலிமை உங்களுடைய நம்முடைய மூளையில் இருக்கு. நமக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் நடக்கும் நடக்காதுன்னு நமக்குள்ள தெரியும். ஆனா இந்த பிரபஞ்சம் நமக்கு சில சமயங்களை பார்ப்போம், நம்ம ஒரு ஃபோன் பண்ணுவோம், ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைப்போம், ஆனா அவர் கூப்பிடுவார். நான் இப்பதான் உங்களை நினைச்சேன், நீங்க அதுக்குள்ள என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய எண்ண அலைகளும் அவர்களுடைய எண்ண அலைகளும் ஒருங்கிணைந்து வருகின்ற பொழுது அத்தகைய சூழல் ஏற்படுகிறது என்று சொன்னால், ஒரு வாய்ப்பாளரை பார்க்கின்ற பொழுது அந்த வாய்ப்பாளருக்கும் நமக்கும் இடையில் ஏன் அது போன்ற ஒரு நல்ல தொடர்பை நம்மால் ஏற்படுத்த முடியாது? கண்டிப்பாக முடியும். நாம் அதை பற்றி நினைப்பதில்லை. miracles do happen என்று சொல்வார்கள். அதிசயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த அதிசயங்களை நாம் மிகச்சரியாக பார்த்துக் கொள்கிறோமா, பிடித்துக் கொள்கிறோமா, அதை நாம் கற்றுக்கொள்கிறோமா என்பதில் தான் நம்மளுடைய வெற்றியும் நம்மளுடைய அல்லது வெற்றிக்கு ஆன அடுத்த படியும் நமக்கு இருக்கிறது. நீங்கள் இன்னும் கூட காலையில் எழுந்து உங்கள் மனதில், நான் இப்பொழுது ஒரு சிறு ஒரு எண்ணம், நம்முடைய தெளிவான பணம் நம்முடைய ஆழ் மனதிற்கு தெரியாது. காசு, டாலர், இது எதுவுமே அதுக்கு தெரியாது. அதற்கு தெரிந்தது நம்முடைய முதலாளி நல்லா இருக்காரா இல்லையா. நீங்கள் எப்பொழுதுமே வருத்தத்தோடும் எப்பொழுதும் சுய பச்சாதாபத்தோடும், என் வாழ்க்கை சரியில்லை, நான் எவ்வளவு முயற்சி செய்தும் எனக்கு கிடைக்கவில்லை, எவ்வளவு முயற்சி செய்தும் என்னால் வெற்றி பெற முடியவில்லை, எனக்கு என்னுடைய சுற்றம் சூழல் சரியில்லை, என்னுடைய உறவுகள் சரியில்லை, என்னுடைய நட்புகள் சரியில்லை, என்னுடைய குரு சரியில்லை, என்னுடைய கீழே இருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர்கள் சரியில்லை, இவைகள் எல்லாம் சரியில்லை என்று நீங்கள் மனதில் நினைத்தால், உங்கள் பிரபஞ்சமும் உங்கள் ஆழ்மனமும் இவர் நம்முடைய முதலாளிக்கு இது எதுவுமே சரியில்லை என்று முடிவு செய்து அது குறித்த சிந்தனைகளையும் அது குறித்த செயல்பாடுகளை மட்டும்தான் உங்களுக்குள்ளாக அது மீண்டும் மீண்டும் உங்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். மிக ஆச்சரியமான ஒன்று. நீங்கள் இவற்றிலிருந்து ஒரே ஒரு மாற்றத்தை நீங்கள் செய்து பாருங்களேன். உங்களுக்கு பிடித்த ஒரு நல்ல, ஒரு சிறந்த, உற்சாகம் ஊட்டக்கூடிய பாடல், உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் ஒன்றை ஒரு காலையில் உங்களுடைய மொபைலில் நீங்கள் பதிவு செய்து வைத்துக் கொண்டு, காலையில் எழுந்தவுடன் நீங்கள் அந்த எழுந்த பிறகு நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில், எனக்கு என்ன தேவை, நிறைய எனக்கு பணம் வேணும், வது வரணும், இது ஒண்ணு, நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும், எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அவர் இன்னைக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவர் முதல்ல என்ன தெரியுங்களா எழுதியிருந்தாரு, நான் கற்றுக்கொண்டது ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக. அப்போ அவர் முதல்ல சொல்லும் பொழுது எனக்கு அவரை நினைச்சு எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வந்தது. அப்போ அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, ஐ எம் ஹேவிங் ₹100 crores in my HDFC bank, அந்த ஊர் பாட்னா பிரான்ச் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு போட்டு இவ்வளவு தெளிவா எழுதியிருந்தார். ஐ எம் ஹேவிங்
rupees 100 crores in my HDFC Bank Patna branch savings account நம்பர்னு போட்டு எழுதியிருந்தார். இது எழுதி காலையில 3 தடவை எழுதிடுவார். காலையில 3 times, மதியம் 6 முறை, நைட்டு 9 முறை. இது என்ன சார் 369 அப்படின்னு சொல்லி நான் இது வந்து எப்படின்னா ஒரு நாள் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு நடத்தணும். ஆனா எனக்கு ஆசை ஏதாவது ஒண்ணு, நீங்க அதனால இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. என்னுடைய நம்பர் உங்களுக்கு நான் இப்ப கடைசியில நான் தர்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்கிட்ட கேளுங்க. இந்த 369 அப்படிங்கிறது ஒரு டெஸ்லான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவர் தான் வந்து இந்த எண்ணங்கள்ல உங்களுடைய சிந்தனைகள்ல அவ்வளவு வலிமை இருக்குப்பா, நீ இதை வச்சே முடிச்சிடலாம்ப்பா, உன் வாழ்க்கையே சுபிட்சம் ஆயிரும் சொல்லி கொடுத்தவர் அவர் டெஸ்லா. அந்த டெஸ்லா தான் இப்ப புடிச்சிட்டு டெஸ்லான காரெல்லாம் அவரோட பேர்ல கொண்டு வந்தாரு. அதை பயன்படுத்தினவர் தான் இன்னைக்கு உலகத்தினுடைய நம்பர் 1 இருக்கக்கூடிய டெஸ்லாவினுடைய ஓனர். நல்ல நேம் எனக்கு வரல. அவரு இப்போ டெஸ்லா காரு இன்னைக்கு அமெரிக்கால பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அது இன்னைக்கு நம்பர் 1. அவர் கண்ணை மூடி பயன்படுத்துற விஷயம் வந்து இந்த டெஸ்லாவுடைய 369 தான். அப்ப அவர் எழுதியிருந்தார், ஐ எம் 100 crores, ஐ எம் ஹேவிங் என்கிட்ட இருக்கு 100 கோடி என்னோட HDFC பேங்க்ல இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கு. அப்புறம் வந்து எனக்கு காமிச்சார் ஒரு எலான் மஸ்க். தேங்க்யூ வெரி மச் டியர் தனிகாச்சலம், தேங்க்யூ சோ மச். எலான் மஸ்க் தான் இந்த டெஸ்லாவோட இதை முழுக்க இப்ப நான் சொல்ற எல்லா விஷயமும் இருக்குல்ல, எலான் மஸ்க் இதை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ அவர் என்ன செஞ்சாரு, அந்த 369 தான் டெஸ்லா, அந்த நன்றி கடனுக்கு தான் அவர் டெஸ்லாங்கிற பேரே அவர் காருக்கு வச்சது. அப்போ இந்த 369 நான் சொன்ன நண்பர் இருக்காரு இல்லையா, 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த நண்பர், இன்னைக்கு அவர் வந்து 100 கோடிக்கும் மேல அவர்கிட்ட இருக்கு, பணம் இருக்கு. அது எனக்கு தெரியல எவ்வளவுன்னு, பட் அவர் மிகப்பெரிய ரிச் மேன் இன்னைக்கு. காரணம் என்னன்னா, அந்த ஆழ்மனதுக்கு இடக்கூடிய கட்டளைகள் வந்து நம்மளை எங்க கொண்டு போகுதுன்னா, நம்மளோட பிரைன் இருக்கு இல்லையா, நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டை ரொம்ப பக்காவா கொண்டு போயிட்டு நமக்கு எதெல்லாம் நெகட்டிவான விஷயங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு அது வருது. இது என்ன வரும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு பார்ட்டிட்ட போய் உட்காரும் பொழுது, பேசும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா, அவருடைய கண்களை முக்கோணத்துல தான் பார்க்கணும். அவருடைய 2 கண்கள், அந்த மூக்கினுடைய நுனி, இத போய் இருந்து வணக்கம் சொல்லிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க சார்ன்னு சொல்லிட்டு உங்க கண்ணை அவர் கண்ணை லாக் பண்ணணும். உங்க கண்ணை அவர் கண்ணை லாக் பண்றதுன்னா என்னன்னு சொன்னா, நீங்க அவர் கண்ணை நேருக்கு நேரம் அவர் கண்ணை அன்பா அப்படி முறைச்சு பாக்குறது இல்லை, அவர் அன்பா பொறுமையா அந்த கண்களை உற்று பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவர் உங்க பக்கம் வந்துருவாரு. மனிதர்கள் 3 வகை. இந்த NLPல நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, அது நான் வரேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க அதை செஞ்சு பாருங்களேன், என்ஜாய் பண்ணுவீங்க. ராஜா ஆர்னி பிரான்ச்ல சொல்றாரு, அவர் இன்னைக்கு 850 பில்லியன், எலான் மஸ்க்கு இன்னைக்கு 850 பில்லியன் எனக்கு அவர் சொந்தக்காரர்னு சொல்றாரு. உண்மை. அவரு நான் சொல்றேன், இந்த டெஸ்லாவோட அத்தனை விஷயங்களையும் அவர், இதுக்கு நான் அப்ப எவ்வளவு பணம் கட்டி இதை கத்துக்கிட்டேன் தெரியுங்களா? ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனா இன்னைக்கு அது வேற, நான் கத்துக்கிட்டது வேற. இன்னைக்கு உங்கள்ட்ட சொல்றேன் பாருங்கல்ல, இது என்னோட பாகியம், இது என்னோட பாகியம், கிராட்டிடியூட். இது நம்ம என்ன கிடைக்குதோ நமக்கு அதை திருப்பி கொடுத்துடணும் இந்த உலகத்துக்கு. திருப்பி கொடுக்க நம்ம இன்னும் உயர்ந்துகிட்டே போவோங்கிறது தான் விதி, இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி. அது எல்லாமே எனக்கு வந்துடணும், நான் மட்டுமே வச்சுக்கணும் அப்படின்னு கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வளர்ச்சி ரொம்ப ரொம்ப குறைவாயிடும். உங்களுக்கு என்ன தெரியுதோ, என்ன முடியுதோ, நீங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. இன்னும் நான் வந்து என்னோட டீம் இல்லாம இன்னொரு டீம்ல இருக்கக்கூடிய என்னோட நண்பர்களுக்கு போய் ஜாயின் கால் போவேன். நான் ஜாயின் கால் போய் என்னைய ஆண்டவர் ரொம்ப ரொம்ப அற்புதமா கொண்டு போயிட்டான். நான் ஜாயின் கால் போவேன், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பேன், அவங்களுக்கு உற்சாகப்படுத்திட்டே இருப்பேன். எப்பவுமே நீங்க 102 டிகிரி 104 டிகிரி காய்ச்சல்ல இருந்தா கூட, ஷேக் சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா சூப்பரா இருக்கேன்னு சொல்லுவேன். சூப்பரா தான் இருப்போம். அது மத்ததெல்லாம் போயிடும், எல்லாமே போயிடும். நம்ம எப்பவுமே சூப்பரா தான் இருப்போம். சப்கான்சியஸ்க்கு மட்டும் ஐயோ நான் ரொம்ப முடியலைங்க, எனக்கு கஷ்டமா இருக்குங்க, ரொம்ப முடியலைங்க அப்படின்னு சுய பச்சாதாபத்துக்கு போயிட்டோம்னா உங்களோட டவுன் கிரேட் போயிடும், கீழே போயிடும். நீங்க பார்ட்டிட்ட போய் உட்கார்ந்து அவர் கண்ணை பார்த்து மூக்க பார்த்து அவரோட ஆத்மார்த்தமா நீங்க நல்லா இருக்கணும் சார், நீங்க நல்லா இருக்கணும். எஸ் சார். பலராஜா சொல்றாரு, ராமானுஜர் தனக்கு உள்ள விஷயத்த, அந்த அற்புதமான அந்த சூத்திரத்தை மலையில போய் நின்னு எல்லாருக்கும் சொல்லிட்டார். அவருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட இந்த பாயிண்ட் அவர் சொல்லியிருக்கார். அதனால நான் சொல்றேன், ராமானுஜர் அதை எல்லாருக்கும் தெரிஞ்சா எல்லாரும் நல்லா இருக்கணுமே நினைக்கிறோம் இல்ல, அதுதான் அது ராமானுஜர்
செஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, மனிதர்களை நீங்க எல்லாரும் அதை பின்பற்றுங்கன்னு சொல்றதுதான் அவருடைய நோக்கமா இருந்தது. ஃபைன். இப்போ இந்த நிமிஷம் வந்து எதை நோக்கி நம்ம பயணிச்சோம் அப்படின்னு சொன்னா, காலையில நல்லா அழகா உங்க மைண்டுக்கு இப்போ வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன்ல, நான் அதை வச்சிருக்கேன். நான் இந்த 12 நாளைக்குள்ளார MDRT முடிச்சிருவேன். 13,02,500 ரூபாய் பணம் என்னோட அக்கௌண்ட்ல வருது. என்னோட செக் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த செக்ல எனக்கு 13,02,500 ரூபாய் எனக்கு வந்துருது அப்படின்னு சொல்லி முழுமையா நம்புறேன். எங்க வரும், யாரு வரும், யாரை போய் பாக்குறேன், எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. அது என்னோட சப்கான்சியஸ் மைண்ட் பார்த்துக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க 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 ஒரு அது சில விஷயங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா செஞ்சு பார்த்தா மட்டும்தான் நீங்க ஒரு 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 இதுல இருக்கும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்க மொபைல்ல ஒரு உற்சாகமான பாடல், ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச பாடலை செலக்ட் பண்ணி அந்த காலை வேலையில பிரபஞ்சத்தினுடைய அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில கேட்டுட்டீங்கன்னா, you can't believe, my dear friends, my dear brothers and sisters, the whole day அந்த சாங் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். உங்களை சோர்வடையவே விடாது. அது ஓடிட்டே இருக்கும். நீங்க ஒரு காதல் பாட்டை கூட ஒரு நாளைக்கு சும்மா போட்டு பாருங்களேன், நம்ம வயசுக்கு மீறின சந்தோஷமும் உற்சாகமும் அதுவும் கொடுத்துட்டே இருக்கும். அது சும்மா ஜோக்காக சொன்னேன். பட் நமக்கு தேவை வந்து எதெல்லாம் என்னன்னா, நீங்க காதல் பாட்டு மனைவி பாடுவாங்க, அது நம்ம வந்து அந்த இதுக்கே போக கூடாது. அது கொஞ்சம் மாறிட்டோம்னா போச்சு. அதனால அதை விட்டுருங்க. நீங்க அப்ப உற்சாகமான பாடலை நீங்க உங்க மைண்ட்ல எந்த பாடலா இருந்தாலும் சரி, அதை நீங்க டெய்லி அதையும் ஒரு ரிச்சுவலா பண்ணுங்க. நீங்க அது உங்க லைஃப வேற லெவல்ல கொண்டு போயிடும். நீங்க எவ்வளவு ஒரு என்ன கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சுதாசிச்சு சொல்லுவாங்க, என்ன ஷேக்கு எவ்வளவு பிரச்சனைனாலும் அதை பத்தி கவலையப்படாம நீங்க பாட்டுக்கு அடுத்தது என்னன்னு போறீங்கன்னு. சார், இந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் பிரச்சனை தான். நீங்க நினைச்சா பிரச்சனை சால்வ் ஆயிடும், நினைச்சீங்கனாலும் சால்வ் ஆயிடும். பிரச்சனை இது ஆகாது. கணவன் மனைவி பிரச்சனையா, நண்பர்களுக்குள்ள பிரச்சனையா, மாமியார் மருமகள் பிரச்சனையா, எந்த பிரச்சனை, அலுவலகம் ஆபீசர் நமக்குள்ள பிரச்சனையா, எல்லா பிரச்சனையும் சார் காலம் மாத்திட்டே போயிட்டு இருக்கு. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, அதை பத்தி ரொம்ப நீங்க நினைக்க வேண்டியதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும், உங்களுடைய அனுபவங்களும் தோல்விகளும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள். அதை வந்து எதை நம்ம பிற்காலத்துல செய்யக்கூடாதுங்கிறதுக்கு உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா, ஒரு காரியமா, ஒரு காரணியா நீங்க மனசுல ஏத்துக்கணும். எனக்கு பிரச்சனை வந்தது, நான் கவலைப்படல அப்படின்னு போக கூடாது. ஏன் வந்துச்சு இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு என்னென்னலாம் காரணம், அதுல நான் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி திருத்திக்கிட்டோம்னா, அப்படி ஷேப் பண்ண ஒரு மிகப்பெரிய வைரமா மாறிடும். ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மளை செதுக்கிற ஒரு வைரத்தை செதுக்கிற ஒவ்வொரு ஒளி. அதை என்ஜாய் பண்ணுங்க. அதே சமயத்துல எதுனால இப்படி வந்ததுன்னு கற்றுக்கொண்டுங்க, அடுத்து போயிடுறோம். சோ இப்ப வந்து என்ன செய்யறோம், இப்போ உற்சாகமான பாட்டை கேட்கிறோம், நாளை காலையில இது செய்யுங்க. அந்த நாள் எப்படி இருக்கும் தெரியுங்களா? எத்தனை ஃபெயிலியர்ஸ் நமக்குள்ள வந்தாலும் சரி, எவ்வளவு பேர் நோன்னு சொன்னாலும் சரி, நோ அப்படிங்கிறது இட் இஸ் நாட் நோ, தட் இஸ் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நோன்னு சொல்றாரு, அதுக்கு அடுத்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அவ்வளவுதானே ஒழிய நோன்னு அர்த்தமே இல்லை. நோனுங்கிறதுக்குலாம் இந்த உலகத்துல வாய்ப்பே இல்லை. அது நமக்குலாம் கிடையாது, அதுவும் இன்சூரன்ஸ் கிடையாது, அதுவும் SSMGல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவ்வளவு பேருக்கும் நோங்கிறது கிடையவே கிடையாது. அது நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளவுதான். அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்ட்டியை பார்க்க நீங்க என்ன செய்யணும், ஒரு பார்ட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பற்றிய மிக அழகான சிந்தனையை அவரை முன்னாடி உருவகப்படுத்தி அவரை கொண்டு வந்து உங்க முன்னாடி உட்கார வச்சு அவர்கிட்ட நீங்க சொல்றதெல்லாம் அவரை முழுமையா புரிந்து கொள்றாரு, அறிந்து கொள்றாரு, உங்க மேல அளவு கடந்த பிரியம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய விஷயத்த நீங்க உங்களுக்குள்ளார விஷுவலைஸ் பண்ணணும். நான் பண்ணியிருக்கேன். எங்களோட ஊர்ல ஒரு மிகப்பெரிய கல்வியாளர் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த மிகப்பெரிய கல்வியாளர் பெரம்பலூர், அவங்களோட வீட்டுல வந்து நாங்க வந்து பாலிசிக்காக போயிடும். அவ்வளவு ஈஸி, அவங்களுக்கு அதுல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. அப்போ ஆனா போயிடும். ஆனா நான் இந்த விசுவலைசேஷனை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீஃபோட போயிட்டு என்னை கூட்டிட்டு போன முகவரோட நான் போயிருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, செகண்ட் டைம்ல மிகப்பெரிய பாலிசியோட கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் அந்த குடும்பத்துல வாங்க. எந்த குடும்பத்துக்கு அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. காரணம் என்னன்னா, நீங்க ஒரு 10 கோடி ஒரு ஆளுக்கு கொடுத்தா கூட அவங்களுக்கு அது காசு இல்லை. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இறைவன் வந்து அளவு கடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலையும் எல்லாம் கொடுத்திருக்கும் பொழுது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு LIC அதுல போடணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி அந்த கான்சென்ட்ரேஷனோட நம்ம போய் நிற்கும் பொழுது அவங்க மனசுல அந்த எண்ணம் நம்ம ஆழப்படுத்தி நம்மளுடைய எண்ணங்களும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆறாவும் ஒண்ணு இருக்கு சார், உங்களுக்கு தெரியாதா?
பார்த்திருக்கோம்ல, நம்மளோட பெரிய பெரிய இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முருகன் போட்டோக்கு பின்னாடி வந்து கலர்ஃபுல்லா இருக்கும், ஏசுநாதருக்கு பின்னாடி ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் எதுவுமே பொய்யான விஷயங்கள் இல்லை. அந்த கலர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மதிப்பீடு இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு சிங்கப்பூருக்கு ஒரு தடவை நான் போயிருந்தப்போ அது அந்த போட்டோஸ் எடுக்கலாம்னு சொன்னாங்க. பட் எனக்கு அந்த சூழல் அமையல. நானும் அதை எடுக்க அந்த சமயத்துல என்னமோ காரணத்துல நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அது ஆனா இப்போ அது நிறைய இடத்துல வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த ஆறாவை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப எது நம்ம உடல்நல குறைவு எதுல இருக்கு? கோல்டு இருந்தா அந்த கோல்டு கலர் நம்மளை சுத்தி இருந்தா நமக்கு எதெல்லாம் அதிகமா இருக்கு? ஒயிட் கலர் இருக்கும், நிறைய இருக்கு அதுல. அது ஒரு சப்ஜெக்ட், நம்ம அப்புறம் போவோம், இன்னொரு நாள் பேசுவோம். அப்ப இதெல்லாம் நம்ம பாக்குறப்ப நம்ம உடம்பே ஒரு பெரிய அற்புதமான படைப்பு சார். அது ரொம்ப இதுக்கெல்லாம் நீங்க நம்ம கமலஹாசன் மாதிரி இருக்கணும், ரஜினிகாந்த் மாதிரி இருக்கணும், கவுண்டமன் அதெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு ஆறா இருக்கு, நமக்கு ஒரு ஆறா இருக்கு. அந்த ஆறாவை முழுமையா பயன்படுத்தி போய் பார்ட்டி முன்னாடி உட்கார்ந்து, ரொம்ப முக்கியம் டிசிப்ளின், ரொம்ப இங்க முக்கியம். அந்த நேரத்துக்கு முன்னாடி போறது. நீங்க ரொம்ப 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 பெரிய பெரிய ஏஜென்ட்ஸ் எல்லாம் கூட இப்ப இருப்பீங்க. இதெல்லாம் நான் சொல்ற விஷயங்கள் ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஆனா அது ஒரு வகையில உண்மையா இருந்தாலும் இந்த விஷயங்களை கடைபிடிக்கிறதுனால என்ன கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம்ல என்ன சொல்லுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அந்த நேரம் எப்பவுமே பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயங்க, ஒருத்தரை பாக்குறதுக்கு ஒரு 9 o'clock போகணும் அப்படின்னு சொன்னா, நீங்க 8:45 போய் நீங்க அங்க உட்கார்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 9 அவருக்கு அவருடைய மைண்ட்ல ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய தாக்கத்தை நீங்க ஏற்படுத்துவீங்க. நீங்க நேரத்துக்கு வந்ததுக்காக இல்ல, ஆண்டவனே அவர் கொஞ்சம் லேட்டா வரணும்னு நீங்க நினைக்கணும். ஏன் தெரியுமா? அவர் லேட்டா வராருங்கிறப்போ அவருடைய மைண்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, உங்களை கண்டு மிரண்டு போகும். ஐயோ, இவர் சரியான சமயத்துக்கு வந்திருக்காரு, நம்ம தான் இவரை கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம் அப்படின்னு. அந்த மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அது உங்களை கொண்டு போய் உள்ள பூத்திரும். இது ஒரு அழகான விளையாட்டு இது. ஆனா நம்ம டைமிங்ங்கிற ஒரு விஷயத்த, ஒரு பங்க்சுவாலிட்டியை நம்ம பண்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த இடத்துல போகும்போது எதிரியை நீங்க ஆல்மோஸ்ட் 25%, எதிரில் இருப்பவரை நீங்க ஒரு 25% நீங்க உங்க பக்கம் கொண்டு வந்துடுறீங்க. உள்ள போய் உட்கார்றீங்க. மனிதர்களை 3 வகையா பிரிச்சுக்கோங்க. ஏன் சார்? எல்லாருக்கும் பிசினஸ், எல்லாருக்கும் திறமை இருக்கு, எல்லாரும் பயங்கர நாலேஜபிள் பர்சன். ஆனா ஒரு 3 விஷயம் இருக்கு. மனுஷனை நீங்க 3 வகையில பிரிச்சிடலாம். ஒருத்தர் யாரு அப்படின்னு சொன்னா ஆடியோ. ஒரு மனுஷன் ஆடியோ டைப். இன்னொருத்தர் யாருன்னா வீடியோ டைப். இன்னொருத்தர் கினஸ்தட்டிக் டைப். ஆடியோ, விஷுவல், கினஸ்தட்டிக். இந்த 3 தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே. சார் அது என்ன சார் ஆடியோ, நீங்க சொல்ற விஷுவல்னா என்ன, கினஸ்தட்டிக்னா எப்படின்னா நான் பேசுறது அப்படின்னு சொல்லி, நீங்க ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு நீங்க அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறப்ப, நான் சொன்னேன் இல்லையா, 2 கண்களையும் மூக்கின் நுனியை மட்டும் நீங்க பார்த்து ரொம்ப ரொம்ப பவ்யமா, ரொம்ப நம்ம எப்பவுமே நம்ம அப்படிதான் இருப்போம் இல்லையா, மற்றவங்களை பாக்குறப்போ அப்படி பார்த்துட்டு அந்த கண்கள்ல அன்போட அந்த கண்களை பார்த்துட்டு, சார் நான் உங்களோட நன்மைக்கு வந்திருக்கேன். அவர் பேசிட்டு இருக்கப்போ நீங்க அதை தான் அவர்கிட்ட பாஸ் பண்ணணும். நான் வந்திருக்கிறது உங்களுக்காக. என்னோட லாபம், எனக்கு என்ன உயர்வு, அதெல்லாம் எனக்கு செகண்டரி, எனக்கு பை ப்ராடக்ட். நான் இங்க அக்ராஸ் த டேபிள் உங்ககிட்ட நான் உட்கார்ந்து இருக்கிறது உங்களுடைய நன்மைக்காக உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிற அந்த வைப்ரேஷன் மட்டும் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். நான் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்ல பாருங்களேன். இந்த தொழிலுக்கு நான் வந்த உடனே என்னோட ஏஜென்ட்ஸ் கூட்டு போறப்போ டெவலப்மெண்ட் ஆபீசரோட இன்சென்டிவ்லாம் இருக்குல்ல, சோ இந்த பார்ட்டிக்கு இவர் பாலிசி கொடுத்து, இவர்கிட்ட பாலிசி வந்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு காலத்துல நினைச்சிருக்கேன். நான் ஜெயிக்கவே முடியல என்னால. ரொம்ப ஆர்டினரியா இருந்தேன், ரொம்ப 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 ஆர்டினரியா இருந்தேன். அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நான் படிக்க, கேட்க, நல்ல மனிதர்களோட பழக ஆரம்பிச்சு என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட பிறகு, நான் செய்வதனால பார்ட்டி எவ்வளவு நல்லா இருப்பாங்க, என்னுடைய முகவர் எவ்வளவு உயரத்துக்கு போவாருன்னு என்னைக்கு நினைக்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கு என்னோட வாழ்க்கை உயர்வும் அது போயிட்டே இருக்கு. அது எங்கேயோ போயிடுச்சு. ரொம்ப பணிவோட சொல்லிக்கிறேன், அப்படி அர்த்தம் இல்லை, சொல்றேன். நான் இருந்த நிலைமை, நான் கீழே இருந்த அடிமட்டத்துல -1000 இருக்கேன். அப்படி இருக்கிறவன் மேல வர்றதுங்கிறது பெரிய விஷயம் இல்ல. அப்போ என்னைக்கு என்னோட முகவர்கள் நல்லா இருக்கணும், என்னோட பார்ட்டி நல்லா இருக்கணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறப்போ என்னோட வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுச்சு. இதுதான் இந்த பிரபஞ்சம், இதுதான் விதி, இதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றியின் விதின்னு வச்சுக்கோங்களேன். பினிஷ். நம்மளை பத்தி நினைக்க வேணாம், அது நடக்கும். அதெல்லாம் பணம்ங்கிறது பை ப்ராடக்ட். பணத்தை பத்தியே நினைக்காதுங்க, பணம்ங்கிறது பை ப்ராடக்ட். இப்ப அவர்கிட்ட போறோம். அவர்கிட்ட நீங்க ஒரு விஷயம் தெளிவா சொல்லிருங்க, எனக்கு நான் பிசினஸ்க்கு வரல, பிசினஸை விட
உங்களுக்கு இது நல்லது, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறதுனால இங்க வந்திருக்கேன் அப்படின்னு வரும்பொழுது அவர் நீங்க சொல்ற வார்த்தைகளை உங்க கண்ணை பார்த்து, நான் சொல்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்க கண்ணை பார்த்து அவரும் அப்படிங்களா சரி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவர் ஆடியோ பர்சன். அப்போ அவர் வந்து காதுல கேட்டு சொல்றது, நீங்க வாய் திறந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். நீங்க அவங்கள வந்து அழகா நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து நீங்க சொல்ல வர்ற விஷயங்களை சுருக்கமாகவும் அதே சமயத்துல அழகான ஒரு பிரசன்டேஷன் கொடுத்துடலாம். ஆனா ரெண்டாவது இன்னொரு மனிதரை நீங்க பார்ப்போம், அவர் விஷுவல் டைப். அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்மளே அது மாதிரி ஒரு சில பேர் இருப்போம். நீங்க போய் பார்த்து பேசிட்டே இருக்கப்ப பாத்தீங்கன்னா பேனா இருக்கும் கையில, அப்படியே எழுதிட்டே இருப்பாங்க, கையெழுத்து போட்டுட்டே இருப்பாங்க. நீங்க அப்படி பேசிட்டே இருப்பாங்க, கையெழுத்து போட்டுட்டே இருப்பாங்க, அப்புறம் இதை பார்ப்பாங்க அதை பார்ப்பாங்க, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க வேற யாருமே இல்லை, விஷுவல் டைப். இப்போ விஷுவல் டைப்பா இருந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பிரசன்டேஷனை வாயில சொல்லாம பிரிண்ட் எடுத்துட்டு போயிட்டு அந்த பிரசன்டேஷனை அவங்க முன்னாடி வைக்கணும். அப்பதான் அவங்க ஈடுபாட்டோட அதை பார்ப்பாங்க. ஆனா நிறைய இடத்துல நம்ம என்ன செய்வோம், ஆடியோ பர்சனுக்கும் கொண்டு போய் பிரசன்டேஷனை கொடுத்துருவோம், விஷுவலுக்கும் கொடுப்போம், அல்லது ரெண்டு பேர்கிட்டையுமே வாயால சொல்லிட்டு இருப்போம். அப்போ ஒண்ணு சக்சஸ் ஆகும், ஒண்ணு சக்சஸ் ஆகாது. சோ மனிதர்களை நம்ம புரிந்து கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய இயல்புகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கப்புறம் பாருங்களேன், விஷுவல் இன்னொன்னு சொல்றேனே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்த மாதிரி அந்த மாதிரி இப்படி இப்படி அவங்களோட கை அந்த வாட்ச் பாக்குறது, இதெல்லாம் அந்த விஷுவல் டைப். வாட்சை பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்க போட்டிருக்க ஷர்ட்டை பார்ப்பாங்க, நீங்க வச்சிருக்கிற பேனாவை பார்ப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய கவனங்கள் எப்படி இருக்கிறப்போ நீங்க அவங்களை உங்க பக்கம் இழுக்க முடியும்னு சொன்னா ஒரே ஒரு வரியில தான் இழுக்க முடியும். அதுதான் அந்த பிரசன்டேஷன். நீங்க எனக்கு கையில கரெக்டா பிரசன்ட் பண்ணி அவருக்கு முன்னாடி அவரோட வயது என்ன ஏதுங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் பிரசன்ட் பண்ணா அந்த பாலிசி வந்து ஆல்மோஸ்ட் 60 to 70% அப்பவே க்ளோஸ். அதுக்கப்புறம் நம்ம அது நான் அடுத்து வரேன் பாருங்க. சோ இப்ப கினஸ்தட்டிக்னு ஒண்ணு சொன்னீங்களே, அவங்க யாரு அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டுக்குமே அவங்க சரியா வரமாட்டாங்க. அவங்களுடைய மனம் வந்து பல சிந்தனையில உள்ள இருந்துட்டே இருக்கும். நம்மளை எப்படி வெளியில அனுப்புறதுங்கிறதுலதான் அவங்க அதிகபட்ச சிந்தனையுமே இருக்கும். அவங்களுக்கு காரணம் என்னன்னா, இப்ப வேணாம் போடலாம், இப்ப என்ன அவசரம், இவரை தவிர்க்கவும் முடியல அப்படின்ற மாதிரியான உள்ளத்துல இருப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அதை கேட்டுட்டே இருப்பாங்க, எவ்வளவுதான் சொன்னாலும் அதை கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்க என்னதான் பிரசன்டேஷன் கொடுத்தா கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மனிதர்கள்ட்ட நீங்க ஒன்னே ஒண்ணு பார்க்கணும், அவங்கள்ட்ட நீங்க போகும்பொழுது கை எடுத்து கும்பிடுறீங்க இல்லையா, ஒண்ணு அந்த கும்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கையை நீட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம யாரும் போனா விஷ் பண்றது இப்படிதான், நான் யூஸ்வலா அப்படிதான் பண்ணுவேன், விஷ் பண்ணுவேன். ஆனா விஷ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா, இம்மீடியட்டா அவங்க கையை கொடுக்க பார்ப்பேன். அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, கையை கொடுக்கும் பொழுது அந்த கையை நுனியில தொடுவாங்க. நுனியில தொட்டா அந்த மனிதர் உலகத்துல நம்ம கிட்ட பாலிசி உலகத்துல அவர் எங்கேயுமே போட மாட்டாரு, நம்மள்ட்ட உறுதியா போட மாட்டார், இவ்வளவுதான் தொடுவாங்க. தொட்டாவே என்ன அர்த்தம் சொன்னா, அவருக்கும் நமக்கும் இல்ல ஒரு பெரிய ஒரு ஆத்மார்த்தமான உறவு இல்லைங்கிறத அவர் சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, கையை பிடிக்கும் பொழுது அவங்க கை மேல இருக்கும், நம்ம கை கீழே இருக்கும். நல்லா பாருங்க, ரொம்ப கவனம் இது. அப்படி இருந்தா உனக்கு என்ன தம்பி தெரியும், பாப்பா உட்கார் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனோ தத்துவத்துல இருப்பாங்க. இது மேல இருக்கும். ஆனா சில சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே உங்க கை மேல இருக்கும், அவங்க கை கீழே இருக்கும். அப்ப என்னன்னா, தம்பி இப்பவே நான் போடுற ஐடியாவே இல்லை தம்பி, நீங்க வேற வந்துட்டீங்க, உங்கள்ட்ட நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நேருக்கு நேர இந்த கையை ஒன்னா வச்சு இந்த குழுக்களையும் அப்படி லேசா நீங்க இழுத்தீங்கன்னா உங்க மேல சாஞ்சு கட்டிப்பிடிக்கக்கூடிய உணர்வும் அந்த ஒரு உந்து சக்தியும் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் கைனஸ்தெட்டிக் பீப்புள். இந்த வெறும் கை கொடுக்கறதுல மட்டுமே இந்த பாலிசி நடக்கும் நடக்காது, இப்ப முடியும் அப்ப முடியாதுங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். சோ இந்த மனிதர்களை நீங்க மூணு விஷயம் தான். இப்ப என்னன்னா, டைம் ஸ்பெண்ட் பண்றத நமக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி டெட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டெட் ஃபிஷ்ல நீங்க கொடுக்கக்கூடிய இந்த உறவு, இந்த மனிதர்கள் வந்து நீங்க விட்டுறலாம், அவங்களை நீங்க தொட வேண்டியதில்லை, அவங்கள்ட்ட எந்த பிசினஸுமே பண்ண வேண்டியதில்லை. ஒரு என்ன சொல்ல போனா நெகட்டிவிட்டி பீப்புளா இருப்பாங்க. நம்மளை பற்றிய ஒரு மதிப்போ, நம்மளுடைய நிறுவனத்தை பற்றிய மதிப்போ, இது எதுவுமே இல்லாதவங்க தான் அந்த மாதிரி நுனி கையை பிடிப்பாங்க. இது எந்த வகையில இது மட்டும் இல்ல, பிசினஸ்க்கு மட்டும் இல்ல, நார்மலான உறவுகளுக்கே நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கிறது நல்லது. அது அவங்கவுங்க சூழ்நிலையில நமக்கே தெரியும் அந்த இதுல. சோ இது பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவங்களுக்கு பாக்குறோம், நம்மளுடைய பிரசன்டேஷன் இருக்கு, எந்த இடத்துல எஸ் நோ அப்படின்னு பண்ண வைக்கிறதுன்னு ஒண்ணு. இதெல்லாம் நீங்க சும்மா விளையாட்டு போல பண்ணி பாருங்களேன், ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். அப்படின்னு பாக்குறப்போ என்னைக்குமே 99% வந்து எமோஷனல் செல்லிங் மட்டும்தான் இந்த உலகத்துல வெற்றி பெற்றிருக்கு. நீங்க நம்ம இப்போ LICல என்ன கிடைக்குது,
நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு, டபுள் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் இருக்கு, இது இருக்கு, நம்ம டிசபிலிட்டி பெனிஃபிட் இருக்கு, லோன் இருக்கு, எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். பட் இது எல்லாத்தையும் விட நம்மள்ட்ட கட்டுற பணத்தை விட அவங்க தொழில அவங்க போடுறதோ அல்லது வேற வேற வகையில அவங்க இன்வெஸ்ட் பண்றதோ அதிகமா கிடைக்கலாம். அப்படியா? அந்த எண்ணங்கள் இருக்கலாம்ல. இப்போ இது எல்லாமே இல்லாம ஒரே ஒரு எமோஷனல் பார்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இல்லைன்னா அப்படிங்கிற ஒரே ஒரு இடம் மட்டும்தான் எமோஷனலான ஒரு விஷயம். ஸோ அப்ப அந்த எமோஷனல் பார்ட்டை நீங்க வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்னே ஒண்ணு மட்டும், அந்த இடத்த எப்படி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி டச் பண்றங்கிற வித்தையை மட்டும் தெரிஞ்சுட்டு அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். ஏன்னா அது அந்த சூழல்ல வரும். அந்த சமயத்துல நான் நிறைய இடத்துல நான் ஓப்பனாவே சொல்லுவேன், சார் இதுல வரக்கூடிய ரிட்டர்ன்ஸோ எதுவோ உங்களுக்கு அப்புறம் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம், 25 இயர்ஸ்க்கு அப்புறம் அல்லது 15 இயர்ஸ்க்கு அப்புறம் வர ரிட்டர்ன்ங்கிறது விஷயத்துக்காக நான் பேச வரல. இன்னைக்கு நான் இருக்கேன், லயபிலிட்டி இன்சூரன்ஸ்ங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என் மனசுல இருக்கு. இன்னைக்கு ஷேக் இருக்கேன், ஷேக் நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு என்னுடைய வெற்றிடத்தை யாரெல்லாம் பாதிக்குவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் நினைச்சு எனக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு இன்சூரன்ஸ் நான் எடுத்திருக்கிறது இன்னொரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும், அந்த லாபம் என்ன கிடைக்கும், அந்த நேரத்துல நான் இதை எப்படி பயன்படுத்த போறேங்கிறதுக்கெல்லாம் இல்லை. இன்னைக்கு இல்லாத மனிதன் ஷேக்தாவது அதனால பாதிக்கப்பட போறவங்களை எவ்வளவு தூரம் பண்ண போறேன். சரி, என்னோட குடும்பம் எல்லாம் நல்லா இருக்காங்க, எல்லாருமே வெல் செட்டில்டு அப்படின்ற ஒரு சூழல் எனக்கு இருக்கு, அந்த பார்ட்டி இருக்கிறதா நமக்கு தானே சொல்லுவோம் அப்படின்னு இருக்கு. ஆனாலும் கூட இதெல்லாம் இருந்தாலுமே கூட ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு நான் இல்லைன்னா என்னோட லயபிலிட்டிஸ் இருக்குல்ல, இந்த லயபிலிட்டிஸை யார் மீட் அவுட் பண்ண முடியும்? அதுவும் கேஷா கிடைச்சு மீட் அவுட் பண்ற ஒரே வாய்ப்பு இங்க மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி, யூ கான்ட் பிலீவ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வார்த்தைக்கு வந்து 7.5 crores பிசினஸ் வந்து பண்ணோம் கோயம்புத்தூர்ல. 7.5 crores பிசினஸ் இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான். ஒரு பெரிய பில்டர் அவரு. அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும். ஏன்னா அவரோட ஃபார்ம் 16 கொண்டு வந்து கையில கொடுத்தது பார்த்தா மிரண்டு போயிட்டோம். ஏன்டா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் என்னோட ஏஜென்ட்டோட ஒரு க்ளோஸ், என்னோட ஏஜென்ட்டும் அவரும் ஒன்னா படிச்சவங்க, கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஒரு 2 தடவை போனோம். 3ஆவது தடவை என்னன்னா நம்ம ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது. ஆனா அவர் ரொம்ப குறைவா பேசுவார். ரொம்ப ரொம்ப வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன NLP டெக்னிக்லாம் வந்து போட்டு பார்த்தாலுமே கூட கொஞ்சம் தான் பேசுவார். ஆனா அது பேசும் பொழுது வைக்கும் பொழுது நம்ம ஒரு என்ன சொல்றது, அருள் வாக்கு மாதிரி அடிச்சதுதான் அந்த பிசினஸ். பட் அதை பண்ணுவது. ஆனா அவரோட இதெல்லாம் எடுத்து சடல் காப்பி எல்லாம் எடுத்து பார்த்தா அது அவர் கட்டுற இன்கம் டேக்ஸே குரோர் கணக்குல கட்டுறாரு. ஸோ அப்போ வந்து அதுக்கு மேல அவர் பண்ணும்போது அது நம்ம சரி அவரோட ஃபேமிலிக்கு பண்ணலாம், அப்புறம் ஃபேமிலிக்கு பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது வேற. அந்த ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல அவர் வேற அப்படி கேட்டுட்டே இருந்தவர். ஒன்னே ஒண்ணு சொன்னேன், இன்னைக்கு லயபிலிட்டிஸ் நமக்கு இருக்கா இல்லையா அண்ணா சொல்லுங்க, இருக்குங்க அப்படின்னு. இதுக்குதான் இன்சூரன்ஸ். இதே நீங்க உங்களோட தொழில போட்டா இதை விட நீங்க 10 மடங்கு எடுத்துருவீங்க. அதுக்கெல்லாம் நான் வரல. ஆனா நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு உங்களுடைய முழுமையான லயபிலிட்டியை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் இது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு பாயிண்ட் he has got it. அந்த ஒரு பாயிண்ட் தான் we got the business. ஸோ இது எமோஷனல் டச். இது மாதிரி நிறைய எமோஷனல் டச் ஒவ்வொரு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு பிசினஸ் தகுந்த மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். அந்த பை நேச்சர் அது வந்துடும். அதை நம்ம பண்ணிடுவோம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல. இதே மாதிரிதான் இன்னொரு பெரிய என்கிட்ட ஒரு அருமையான முகவர் ஒருத்தர் இருக்கார், மிஸ்டர் ராஜவேல் சொல்லிட்டு. அவர் வந்து நான் இந்த தொழிலுக்கு வந்து 35 வருஷம் ஆகுது. அவரு என்னோட இணைஞ்சு பயணிச்சு 26 வருஷமா பயன்படுத்திருக்காரு. இந்த 26 வருஷமும் அவர் 26 வருஷமும் MDRT பண்ணிட்டு இருக்காரு. இப்பவும் ஒரு தடவை COT பண்ணிட்டாரு. இந்த தடவை எப்படியும் இந்த வருஷம் 2027 TOT பண்றதுக்காக முழு முயற்சியோட இருக்கார். இப்போ அவருக்கு he met with an accident. ஒரு ஆக்சிடென்ட். ஆனா நீங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, காலில் அடிபட்டு ஒரு MDRT முடிச்சுட்டாரு. காலில் அடிபட்டு அவருக்கு பிளேட் எல்லாம் வச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு நேத்து பிசினஸ்க்கு போய் எவ்வளவு பிசினஸ் வாங்கியிருக்கோம்னா கிட்டத்தட்ட 14 lakhs பிரீமியம், நான் சிங்கிள் பிரீமியம் 14 lakhs. அந்த வழியோட அந்த முயற்சியோட காரணம் வந்து உடல் வெறி. வாழ்க்கையில ஜெயிக்கணும். அது வந்து பணத்துக்காக இல்ல. எந்த பெருமையும் வாழ்க்கையில மத்தவங்களுக்கு முன்னாடி, உங்க குழந்தைங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு மாமனிதனா நீங்க உருவெடுத்தீங்கன்னா உங்க குழந்தைங்க பெரிய மனிதனா உருவாயிடுவாங்க. நீங்க தான் சார் அவங்களுக்கு ஹீரோ. விஜயோ அஜித்தோ இன்னைக்கு இருக்கிற நடிகர்களோ இல்லை. ஒரு அற்புதமான உங்க குழந்தைங்களுக்கு யார் வந்து உங்க பேர குழந்தைங்களுக்கு யார் சரியான ஹீரோவா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க தான்.
உங்களுடைய தாய் தந்தை மட்டும்தான் ஒரு சிறந்த லீடரா இருக்க முடியும், சிறந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர்களா இருக்க முடியும். வேற யாருமே இருக்க முடியாது. எஸ், அதுதான் எனக்கு நான் என் குழந்தைகளுக்கு நான் என்ன சேர்த்து வைக்கிறேங்கிறத விட என் குழந்தைங்களுக்கு நான் யார் அப்படிங்கிறத கத்துக் கொடுத்துருக்கேன். என்னுடைய அப்பா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காருங்கப்போ அதை விட 100 மடங்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்குள்ள உதைச்சிருக்கேன். எதுவும் எளிதில கிடைக்காது, கிடைச்ச எதுவும் நிக்கவே நிக்காதுங்கிறத ஆழமா பதிவு பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான் சார், லைஃப் இவ்வளவுதான். அதுல எந்த செலவும் சரி, எந்த விஷயமும் சரி, அவசியத்துக்கு செலவு பண்ணணும், ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களுக்கு ஆடம்பரம்ங்கிறது மற்றவர்கள் நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக, அவசியம் அத்தியாவசியம்ங்கிறது நம்மளை உயர்த்திக்கணுங்கிறதுக்காக. எது சிறந்ததுன்னு முடிவு பண்ணவங்க வாழ்க்கையில நிம்மதியா இருக்கும். அடுத்தவங்களுக்காகன்னு ஓடி, அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து, அடுத்தவங்களுக்காக உடை உடுத்தி, அடுத்தவங்களுக்காக வாகனம் வாங்கி, அடுத்தவங்களுக்காக வீடு கட்டி இருக்கக்கூடிய மனிதர்கள் நிம்மதி இல்லாமல் வாகனத்தையும், நிம்மதி இல்லாத உடைகளோடும், நிம்மதி இல்லாத வீட்டிலும் வாழ்வதுதான் இன்னைக்கு வாழ்க்கையா இருக்கு. அதை தவிர்க்கிறது நமக்கு ரொம்ப அவசியம். சோ ஓகே, இப்போ ஒரு ஒரு பார்ட்டிட்டு போறோம், ஒரு இதுல போறோம் நம்ம. அப்ப அந்த பிளானை போறதுக்கு முன்னாடி எல்லாமே வெல் டிசைன் பண்ணி போறோம். எதுவுமே ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லாம போக முடியாது. அந்த இடத்துல அங்க போய் என்ன முடிவு, அவருக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி போனோம்னா, நம்மளோட இந்த பவர் எதுவுமே அவர்கிட்ட வேலை பார்க்காது, இருக்காது. நீங்க அதுக்கு போறதுக்கு முன்னாடி நான்லாம் இன்னொன்னு பார்ட்டியை நான் பேச விடுறதே இல்லை. என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும்ல நமக்கு. கண்டிப்பா நான் அந்த கேள்விக்கான பதில்களை அவங்களே எதிர்பார்க்காம மெதுவா புகுத்திக்கிட்டே இருப்பேன் பேசிட்டு இருக்கப்போ. சோ ஒருத்தர் கேட்டாரு, இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, அப்போ இதுக்கு நாங்க இந்த பதில் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் நம்மளோட செக்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு அட்வான்ஸா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதாரணங்களை நம்ம கொடுக்கும் பொழுது அவர் மைண்ட்ல இருக்கக்கூடிய எதெல்லாம் டவுட்டோ அதெல்லாம் நீங்க கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் உங்க மேல அப்படியே காதல உருகிடுவார். சார் நீங்க எல்ஐசி அவர் தெரியாது, உண்மையிலேயே நான் சொல்றேன். எல்ஐசி தெரியுமா, அதனுடைய வரவு செலவு தெரியுமா, எதுவுமே தெரியாது. நீங்க கிராமத்துலயோ அல்லது எங்கேயோ ஒருத்தர் போகும்போது, ஆனா அவருக்கு ஒரே ஒண்ணுதான் தெரியும், உங்களை மட்டும்தான் தெரியும். உங்க முகம், உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும்தான் முதல்ல அவரை சைன் பண்ண வைக்குது. அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம முழுமையா உள்வாங்கி அவரோட நன்மைக்காக வைக்கக்கூடிய ஒவ்வொரு பிரசன்டேஷனும் ஒரு பியூட்டிஃபுல் பிரசன்டேஷனா போயிடும். அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். இப்பவும் நீங்க மறுபடியும் வர இந்த NLP டெக்னிக்ல, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் டெக்னிக்ல நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீங்கிறத காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுதி ஒரு வெற்றிக்கான பாடல்களையும் நீங்க ஓட விட்டு மைண்டுக்குள்ளார கொண்டு அந்த பாடல் தான் ஓடிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுக்கு ஒரு நாள் பூரா பயங்கரமான ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்க ஒரே ஒரு விஷயத்த பாருங்களேன், காலையில எழுந்தவுடனே ஒரு சோகமான செய்தியை கேட்டுட்டீங்கன்னா the total day வாஷ் அவுட். ஒரு சோகமான பாட்டு எங்கேயோ ஒரு ஓரத்துல இருந்து ஒரு பாடல் எங்கிட்டோ காதுல விழுந்துருச்சுன்னா அன்னைக்கு முழுவதும் இந்த மைண்ட் பயங்கரமான விஷயம் சார். அது முழுசாவே யாருமே ஐன்ஸ்டீனே ஒர்க் பண்ணல, ஐன்ஸ்டீனே யூஸ் பண்ணல, அவரே யூஸ் பண்ணல. காரணம் அந்த 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 மைண்ட முழுமையா, மைண்ட் பவர்ங்கிற ஒரு விஷயம் எனக்கு கோயம்புத்தூர்ல பிரபாகரன் சார்ன்னு சொல்லிட்டு நம்ம கூட ஒரு கிளாஸ் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் 2003 or 2002ல புனே போயிருந்தேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நான் நிறைய புக்ஸ் என் வீட்டுல ஒரு 1000 ஒரு புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி அப்பப்ப படிச்சுட்டே இருப்பேன், ரொம்ப நாளா படிச்சுட்டே இருக்கேன், நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன். அப்போ அவர்கிட்ட அங்க போய் கேட்கும் போது சொன்னாரு, ஒரு நல்ல புக்கு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னாரு, மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட் பை சில்வியா அப்படின்னு சொல்லி அவங்களோட புக்கு. அவர் அப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த புக்கை வாங்கினேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மைண்ட் பவர்னா என்னங்கிறத என்னால கத்துக்க முடிஞ்சு. இவ்வளவு பெரிய விஷயங்கள் இந்த மைண்ட்ல இருக்கு. நீங்க கவலையே பட வேண்டியதில்லை. உங்க மைண்ட மட்டும் உங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா உங்களோட அத்தனையும் உங்க கைக்குள்ள இருக்கும். இதுக்கு நீங்க முழுக்க இறை சக்தி, இறை நம்பிக்கை உள்ளவரா இருந்தா முழுமையா அதுல இருங்க. எந்த மதமா இருந்தா எல்லாம் சொல்றதெல்லாம் அத்தனையும் ஒண்ணு, நத்திங். முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டியன் எல்லாம் ஆல் ஆர் ஒன். நான் முத சொன்ன மாதிரி பிறப்புல ஒண்ணுதான். வெளியில விழுந்த உடனேதான் ஷேக் தாவூத்னு பேர் வைக்கிறாங்க, சார்லஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க, கோவிந்தர்னு பேர் வைக்கிறாங்க, அவ்வளவுதான். தட்ஸ் நத்திங். யாராவது எனக்கு தெரியுமா, ஹபீபுல்லா, ஜமீலா பிவி, உங்களுக்கு நான் ஒரு விண்ணப்பம், இறைவா என்னை முஸ்லீமாக பிறக்க வைத்து எனக்கு ஷேக் தாவூத் பேரிட வேண்டும், அவருக்கு நான் என்ன ஏதாவது ஒரு இமெயில் எதுவும் போட்டிருக்கேன்னா? எனக்கு இல்லை, நத்திங். பட் ஒன் திங் இஸ் வெரி கிளியர்,
என் வாழ்க்கையில எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் என்னவோ அதை நான் உறுதியா அந்த இடத்துல பண்ணி அதை மற்றவர்களை பாதிக்காம கொண்டு போயிட்டு என்னைய மீண்டும் மீண்டும் நம்பிக்கைக்குள்ளேயே ஒரு விஷயமா கொண்டு போறப்போ என்னோட தொழில், என் குடும்பம், என் சுற்றம் மிக சிறப்பா இருக்கு. ஸோ அந்த பவர் இந்த மைண்ட்ல கிடைக்குது. இந்த பவர் மட்டும் பண்றோம். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, எவ்ரி திங் வந்து மைண்ட் சில்வியா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதுல நான் மெயில் இது அப்புறமா உங்களுக்கு தட்டச்சு பண்ணி அனுப்பி வைக்கிறேன். ஸோ இப்ப ஒரு 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 அழகான விஷயம் நீங்க பாருங்களேன். இப்ப அதை எழுதிடுறோம். எழுதினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க. நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க. நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமா, யாரெல்லாம் உங்களுக்கு நோ சொல்றாங்கல்ல, உங்களை வந்து அவமானம் கூட படுத்திருப்பாங்க. என்னையெல்லாம் ரொம்ப பேர் படுத்திருக்காங்க. சும்மா கொஞ்சம் நஞ்செல்லாம் இல்லை, ஏகப்பட்ட பேர் பண்ணியிருக்காங்க. ஆனா நான் அவங்களெல்லாம் என்ன தெரியுமா நினைக்க பண்ணணும், அவங்கள மைண்ட்ல கொண்டு வரணும். அவங்களை கொண்டு வந்து உங்க மைண்ட்ல வச்சு அவங்கள, நீங்க ஏன் சார் என்னை பத்தி தப்பா எடுத்துக்கிறீங்க, நான் உங்க மேல நல்ல பிரியமா வச்சிருக்கேன், நீங்க கோபம் மட்டும் படக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 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 நல்ல டைமண்ட்ல ஒரு சின்ன ஒச்சம் வந்துட்டா கூட முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கு வேல்யூவே கிடையாது. உண்மைதானே அது? அப்போ நம்ம ஒச்சம் இல்லாம நம்மளை பாத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப கோபம் வேண்டியதில்லை, பொறாம வேண்டியதில்லை. நீங்க பக்கத்துல இருக்கிற நல்லா இருந்தா என்ன, நல்லா இருக்கட்டும், ரொம்ப மகிழ்ச்சி. அவர் நல்லா இருந்தா நமக்கு ஒரு உற்சாகத்தோட நம்மளை தள்ளி கொண்டு போவாரு. அவர் தள்ளி கொண்டு போலனாலும் அவரை பார்த்து நம்ம அவர் மாதிரி போகணும்னு சொல்லிட்டு போறோம். இவன் நல்லா வந்துட்டானே நினைச்சிட்டாவே உடம்புல இருக்கக்கூடிய, பாடியில இருக்கக்கூடிய கெமிக்கல் நெகட்டிவ் ரியாக்ஷனை கொடுத்து நம்மளை காலி பண்ணிடும். அதுக்கு அதெல்லாம் போகவே கூடாது. நீங்க அவர் மைண்ட்ல கொண்டு வரணும். கொண்டு வந்து அவர்கிட்ட வந்து நீங்க பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க, மனம் விட்டு பண்ணுங்க. சரி, என்ன சார் நான் பண்ணேன், என் மேல எதுக்கு உங்களுக்கு வருத்தம்? ஒரு தடவை பண்ணுங்க, 2 தடவை பண்ணுங்க, 3 தடவை பண்ணுங்க. நீங்க அடுத்த தடவை பாக்குறப்போ வெக்கி தலை குனிஞ்சு உங்க கையை அவரா போட்டு குலுக்கலைன்னா நீங்க என்ன வேணாலும் எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்க. சார் இது வேணா உங்களுக்கு, நீங்க உங்களோட சிந்தனையும் உங்களோட பவர், நீங்க சிந்திக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து ஒரு 3 நாளையும் முடியலாம், 30 நாளையும் முடியலாம். அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அவர் மன்னிச்சிருங்க. ஆவங்க மனநிலை சரியா இருக்கிறவங்க யாரையுமே துன்பப்படுத்த மாட்டாங்க, யாருக்குமே கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவருக்கு பாவம். அவரு நீங்க ஏன் கோவிச்சுக்கணும், நீங்க ஏன் வருத்தப்பட்டுக்கணும்? அவரு நம்மளை அவமானப்படுத்துறாருன்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க கர்மா. அவரை அவமானப்படுத்திட்டாரேன்னு அவரை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவரோட கர்மாவை பாதிக்கும். நீங்க விட்டுணும், நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் ரைட், ஓகே சார், அடுத்த தடவை பார்க்கும்பொழுது நீங்க, நான் வந்து யாரெல்லாம் என்னை உதாசீனப்படுத்துறாங்களோ அவங்களெல்லாம் நான் வலியக்க போய் விஷ் பண்ணுவேன். அவங்களே ஒரு சமயத்துல ரொம்ப தடுமாறி போயிடுவாங்க, என்னடா பண்றது இவரை அப்படின்னு சிரிச்சுட்டே போயிடுவேன். காரணம் என்னன்னா, நம்ம மன நிம்மதி நம்ம கையில இருக்க ஒழிய அவர் கைக்கு கொடுத்துடக்கூடாது. எப்பவுமே வீட்டுக்கு வந்துட்டு என்னை அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, எனக்கு பிசினஸ் இல்லைன்னு சொல்லிட்டாரு, என் பிசினஸ் அவர் வாங்கிட்டார், போட்டுங்க. உங்க பிசினஸ் இன்னொருத்தர் வாங்கிட்டாரா அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சா? நீங்க கொடுத்துருக்கீங்க அவருக்கு, நீங்க கொடுத்துட்டீங்க. அதை ஆண்டவன் உங்களை வந்து, நீங்க இருப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு இதை விட பெருசா கொடுக்குறேன், இந்த அவருக்கு கொடுத்துருப்பா, பாவம் அவர் கொஞ்சமா கேட்டிருக்காரு, கொடுத்துரு, உனக்கு இதை விட பெட்டரா தரேன்னு சொல்லி வர்றதுக்கான பிரபஞ்சத்தினுடைய சூட்சுமத்தையும் சாவியையும் நீங்க கையில வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த உலகத்தை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மேல 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 போயிட்டே இருப்போம். ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் வந்து இதுதான் நமக்குள்ள ஒரு சக்தியும் கூட. இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த, ஏன்னா டைம் ரொம்ப, எனக்கு இன்னும் நிறைய பேசணும் போல தோணுது, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ இந்த விஷயங்கள்ல வந்து நான் ஏன் ஒரு இதுல உங்களோட கான்சன்ட்ரேஷனை நீங்க ரொம்ப ஆழமா நீங்க நினைக்கணும்னா, ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கணும். ஒரு பார்ட்டிட்ட போய் பாலிசி வாங்கி போடுவாரா மாட்டாரான்னு போனீங்கன்னா அவர் மாட்டார். அது முடிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு முடியலாம், நாளைக்கு முடியலாம், 1 மாசம் கழிச்சு கூட முடியலாம், ஆனா அது கண்டிப்பா முடிஞ்சிடும். எந்த அளவுக்கு உங்களோட மைண்டை ரொம்ப ஷார்ப்பா ஸ்ட்ராங்கா நீங்க எடுத்துக்கிறீங்களோ அது மட்டும்தான். 2வது, ஒரே ஒரு தடவை உங்களை அவர் பார்த்துட்டு உங்க கையை குலுக்கிட்டு உங்களோட வைப்ரேஷன் வாங்கிட்டாருன்னா அவர் வாழ்க்கையில வேற எந்த ஏஜென்ட்டையும் பார்க்க மாட்டார். அந்த அளவுக்கு நீங்க தீப்பிழம்பா இருக்கணும், தீப்பிழம்பா உங்களை மாத்திக்கணும். இன்சூரன்ஸ்னா யாருன்னா ஷேக் தாவூது தான் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். அந்த எண்ணம் அவருக்கு வரணும். நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சுய தம்பட்டம் அடிக்கிறதோ சுய பெருமை அடிக்கிறதோ இல்லை. அவர் மனசுல இவர்கிட்ட பண்ணுனா நல்லது, நம்மளோட ஃபியூச்சர் நல்லது, நம்மளோட ஃபேமிலிக்கு அதுக்கு சரியான சர்வீஸ் கிடைக்கும், நம்ம இல்லைனாலும் இவரை நம்ம ஃபேமிலிக்கு சரியான ஒரு பாதுகாவலனா வருவாருன்னு நம்பிக்கை உணர்த்துற அளவுக்கு உங்களோட வைப்ரேஷன் இருக்கணும். அது ஒரு கஷ்டமா என்ன? ஒண்ணுமே கிடையாது. என்ன நல்லது நினைச்சா நடக்குது, அவ்வளவுதானே. அப்போ நம்மளோட நாலேஜை நீங்க நம்ம நல்லா வளர்த்துக்கணும்.
ஸ்ட்ராங்கா இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் ஃபோன் பண்ணி இன்னொருத்தட்ட கேட்கறது கேட்காதீங்க. எதுக்கு கேட்கணும்? கேட்க கூடாது. உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல மருத்துவர், ஒரு நல்ல இருதய சிகிச்சை நிபுணர், அவர் போய் ஆஞ்சியோ பண்ணிட்டே இருக்காரு. பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு சின்னதா ஒரு பிளாக் இருக்கு. உடனே இருங்க அப்படின்னு வச்சுட்டு போனை போட்டு அவரோட சீனியருக்கு போன் போட்டு, இது ஒரு நடுவில் குறுக்க ஒண்ணு இருக்கு, இது நான் உள்ள அனுப்புறதா வேணாமா என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு இருந்தா அவன் அதுலயே அவன் இறந்து போயிருப்பான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஸோ அந்த கான்பிடென்ட் ஒரு விஷயத்தை எடுக்க போகும்போது அந்த விஷயத்துக்கு கடைசி வரைக்கும் அந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, எதுக்கு சார் நாலேஜ்ன்னு கேட்டீங்கன்னா, அப் டு டேட்டா இருந்தா நீங்க பார்ட்டிட்ட போய் உட்காரும் பொழுது குனிஞ்சு உட்கார மாட்டீங்க, நிமிர்ந்து உட்காருவீங்க. அந்த நிமிர்ந்து உட்கார்றது எப்போ வரும் தெரியுமா? உங்களோட மைண்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் பவர் கொடுக்கறது உங்களோட பக்கா நாலேஜ் இருக்கிறது தான். அது மட்டும் இல்ல, இந்த நாலேஜ் மட்டும் இல்ல, உங்களோட நம்ம அடுத்த கம்பெனியோட இப்போ நம்ம HDFC ஒண்ணு கொடுக்குறோம், அதே சமயத்துல நம்மளோட ஜீவன் உமங் இருக்கு, ஜீவன் உற்சவ் இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன விஷயம் இருக்கு, இதுக்கு எப்படி கவுண்டர் கொடுக்கலாம், இதெல்லாம் தொடர்ந்து நீங்க சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் நமக்கு மிக சரியான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நமக்கு அப்பதான் கிடைக்கும். சோ அப்ப நம்ம நாலேஜ் நம்ம வந்து பக்காவாக்கி வச்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி இல்லைன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா இன்னொன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? டெய்லி ஒண்ணு கத்துக்குவேன். டெய்லி ஒரு லாங்குவேஜ்ல ஒரு விஷயம். இன்னைக்கு இது அப்படின்னு ஒரு 10 விஷயங்கள் இருக்கும். 2 நாள் கழிச்சு மறந்துடும். திருப்பி பழச எடுத்து அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்க என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். நீங்க என்னோட ஏஜென்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 59 60 பேர். அந்த 60 பேருமே பாத்தீங்கன்னா வேற யார்கிட்டையும் போய் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க கிட்ட வந்து மற்றவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்கள்ட்ட எவ்ரி 15 days ஒன்ஸ் வந்து மீட்டிங் போட்டு அவங்களுக்கு வந்து எல்லாமே உலகத்தினுடைய எல்லா விஷயமும் பேசுவோம். இன்சூரன்ஸ் பேசுவோம், லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டை பேசுவோம், பொருளாதாரத்தை பேசுவோம், அரசியல் பேசுவோம், எல்லாம் பேசுவோம். அப்போ ஒரு ஏஜென்ட்டுக்கு எல்லா விஷயமும் கையில இருக்கும் பொழுது பார்ட்டிகிட்ட போனா எதுவுமே தெரியாதுன்னு இருக்கக்கூடாது. அவர் எதை பத்தி பேசினாலும் சரி, அதை ஒரு நிமிஷமாவது பேசக்கூடிய அல்லது எனக்கு தெரியும்னு அப்படியே பொறுமையா தலையாட்டக்கூடிய மனிதனா வந்துட்டா நீங்க அப்படியே பீமன் மாதிரி ஆயிடுவீங்க. அப்படியே கதாயுதத்தை கொண்டு போற மாதிரி ஆயிடுவீங்க. அவரு வந்து ஐயோ இவரு தான்டா நமக்கு பாதுகாவலன், இவரு தான்டா நம்மளை காப்பாத்த வந்த ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்களை வந்து பார்ட்டிக்கு உருவாக்குறது வந்து தொடர்ந்து அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய விஷயம். எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம், சீனிவாசன் சார் கோயம்புத்தூர்ல இருக்காங்க இல்லையா, அவர் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு மனிதர். முதல்ல நான் 1991 ஃபர்ஸ்ட் நான் ஏடிஓவா வந்தப்போ என்னோட அப்பா வந்து ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பெட்ரோல் பங்குக்கு பெட்ரோல் போடுறதுக்கு வந்து அப்போ ஃபெலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வருவார். அவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, என் பையன் இந்த மாதிரி LICல ஜாயின் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லியிருக்காரு, அப்போ எனக்கு கூட தெரிஞ்சவங்க என்கிட்ட, நான் வந்து காரமடை, கோயம்புத்தூர்ல காரமடையில வேலை செய்யறாங்க. அப்ப வேலை செஞ்சுட்டு இப்பதான் அங்க திருச்சி வந்திருக்கேன். அங்க எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்காங்க, நான் சொல்றேனே அவங்க கூட போடுவாங்க அப்படின்னு. எங்க அப்பா அதை சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஏஜென்ட்டை கூட்டிட்டு போயிட்டேன். 91 அப்போ ஆகஸ்ட் அந்த டைம்ல. அப்ப போனப்போ அங்க போனேன். அவங்க வந்து நல்லா ரிசீவ் பண்ணாங்க. காரமடையில எனக்கு ரொம்ப லாங் ஜேர்னி. அப்பதான் ஃபர்ஸ்ட் பஸ்ல போய் இறங்கி எல்லாம் போனோன்னே நல்லா ரிசீவ் பண்ணாங்க, வச்சாங்க. 50,000 rupees பாலிசி. அப்ப 88 இருந்தது, ஜீவன் மித்ரான்றது, ட்ரிபிள் கவர் என்டோமெண்ட். அப்ப அது கொடுத்தோம், எல்லாமே போட்டாங்க, பாலிசி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ வரும்போது எல்லாம் முடிச்சுட்டு செக் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது நான் தேங்க் பண்ணோன்னா அப்பதான் அவர் சொன்னாரு, அந்த கஸ்டம்ஸ் ஆபீசர் வந்து சொன்னாரு, எனக்கு என் வாழ்க்கையில மறக்கவே முடியலைங்க, ரொம்ப எனக்கு இன்னைக்கும் அதை நினைக்கும் போது ஒரு ரொம்ப சிலிர்த்து போகுது. சொன்னாரு, பாலிசி அப்படின்னு சொன்னா ஸ்ரீனிவாசன் சாருக்கு தான் நாங்க போடுவோம். எனக்கு சீனிவாசன் சார் யாருன்னு தெரியாது. அப்போ சீனிவாசன் சார்ட்ட தான் நாங்க எல்லாம் போட்டிருக்கோம், எங்க ஃபேமிலிக்கு எல்லாம் போட்டிருக்கோம். ஃபெலிக்ஸ் சார் சொன்னதுனால, எங்களோட குரு அவர், உங்களுக்கு நாங்க அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கோம். ஆனா இன்னொன்னு, சீனிவாசன் சார்ட்ட இது மாதிரி ஒரு புதுசா ஜாயின் பண்ணியிருக்காருன்னு எங்க சுப்பீரியர் சொன்னாரு, சூப்பரண்ட், அவரோட சூப்பரண்ட் அவர் ஃபெலிக்ஸ் சார், சூப்பரண்ட் சொன்னாரு, அதனாலதான் நான் இந்த பாலிசி அவர்கிட்ட கொடுக்குறேன்னு, நீங்க அவர் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நான் அவரை ஒரு 2-3 வருஷங்களுக்கு அப்புறம் தான் சீனிவாசன் சார், முகவர் திலகம் சீனிவாசன் சாரை நான் சந்திக்கிறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஏஜென்ட் எப்படி இருக்கணும்னா, சீனிவாசன் சார் மாதிரி உங்கள பலர் அவர் மாதிரியே இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கணுங்க ஒரு ஏஜென்ட்னா. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க, ஒரு பெரிய ஒரு ராஜாங்கம். அது ராஜாங்க. இந்த தொழில இருக்க மாதிரி நீங்க பெரிய பணக்காரங்களை யாராக முடியும்னா, ஒரு வேலையில இருக்கவங்களை சேலரி கிளாஸ் ஆல முடியுமான்னு முடியாது. பட் ஒரு ஆண்டர்பிரனர், பிசினஸ் மேன் ஆல முடியும். பட்
நம்ம பிசினஸ் மேனும் கிடையாது, நம்ம சேலரியும் கிடையாது. அப்ப யார் அப்படின்னு சொன்னா, இது எதுவுமே இல்லாம ஒரே ஒரு விஷயம், அறிவையும் அன்பையும் அரவணைப்பையும் வச்சு ஒரு மனிதன் மிகப்பெரிய உச்சத்துக்கு போக முடியும்னா ஒரு எல்ஐசி முகவரால மட்டும்தான் முடியும். அவங்கதான் மிகப்பெரிய டாப் பீப்புள். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர், இன்ஜினியர் எல்லாம் நத்திங் சார். அவங்க பிரச்சனைக்கு போய் நின்னா அவங்கவுங்க பார்ப்பாங்க. அந்த குடும்பத்தினுடைய மொத்த பிரச்சனையும் யார் பார்ப்பாங்கன்னா, என் உயிர், என்னோட சமூகம், என்னோட உறவுகள், என் எல்ஐசி முகவரை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது சார். யாராலையும் கொஞ்சம் கூட பண்ண முடியாது. எந்த டாக்டராவது ஒரு வைத்தியம் பார்த்துட்டு அவருக்கு ஏதாவது ஒண்ணு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு இப்ப இதெல்லாம் ஃபீஸ் எல்லாம் வேணாம், ஒண்ணு வேணாம், அப்படியே மருத்துவத்துல எந்த செலவுமே வேணாம், அப்படியே எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லையே. பாலிசி போட்டு ஒரே நாளில் நியாயமான நல்ல உடல்நலத்தோட இருந்தவர் இறந்து போனா கூட மறுநாள்ல 1 கோடியா இருந்தாலும் கொண்டு போய் செக்க கொடுக்குற ஒரே ஒரு உறவு அந்த எல்ஐசி முகவரை தவிர இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. யாருமே கிடையாது. நிமிர்ந்து இருங்க சார். இந்த தொழில் உங்களுக்கு கிடைச்சது இறைவனோட ரெப்ரசன்டேட்டிவ். நீங்க ஆண்டவனுடைய மறுபிறவி, நீங்க மறுபிறப்பு, நீங்க ஆண்டவனுடைய நிழல். நீங்க சாதாரண ஆள் இல்லை. இந்த நிமிஷம், இந்த நாளைக்கு காலையில உங்க பிரபஞ்சத்தினுடைய துவக்கத்துல வச்சு எம்டிஆர்டி இந்த 10 நாளில நான் எம்டிஆர்டி முடிக்கிறேன்னு கிளம்பி போங்க. எண்ணி இந்த மார்ச் முடியும் போது நம்மளுடைய க்ளோசிங் அப்போ 100% உங்களுடைய ஆழ் மனது உங்களை சரியான முறையில வழி நடத்தி உங்களோட பிரெயினோட சேஞ்சஸ் எல்லாமே மாறி சரியான பார்வையில சரியான ஆட்களை சரியான முறையில கொண்டு வந்து கொடுக்கும் சார். ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் சொன்னல, ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்க, ஒரு மிஸ்டு கால் வந்துச்சு ஈரோடுல இருந்து. நான் எதுவுமே மிகைப்படுத்தி சொல்லல. அதுல அவரு கனிமா ராஜவேல் கூட இதுல இருப்பார். ஒரு மிஸ்டு கால் தான் வந்துச்சு ஈரோடுல இருந்து. அந்த மிஸ்டு கால் வந்து அவர்கிட்ட தொடர்ந்து பேசி ஒரு 2-3 வருஷத்துல பாலிசியை வாங்கிட்டாருங்க அவர்கிட்ட. நீங்க நம்ம காரணம் என்னன்னா, அதுதான் அந்த ஒரு விடாமுயற்சியும் அந்த பிரிசீவரன்ஸும் தொடர்ந்து ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு தேவையானதை அள்ளி கொடுத்துட்டே இருக்கும். நீங்க எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடுகிறத மறந்துடாதீங்க. நீங்க காலையில எழுந்து உங்களுடைய கடன்களையோ நோய்களையோ அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ, சார் யாருக்கு கடன் இல்லை, யாருக்கு நோய் இல்லை, யாருக்கு பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் இருக்கணும் சார். இருந்தாதான் சார் வாழ்க்கை. இது இல்லாத ஒரு வாழ்க்கையை பாருங்க. ஐயோ நம்ம ஏண்டா வாழ்றோங்கிற நிலைமைக்கு வந்துடும். அதனால கடன்கிறது ஒரு வரம், நோய்ங்கிறது ஒரு வரம், பிரச்சனைகள்ங்கிறது ஒரு வரம். இதெல்லாம் யாருக்கு வரும்? அதை ஆண்டவன் என்ன செய்யறான்? எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. முஸ்லிம்ஸ்ல சொல்லுவாங்க, குரான்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவன் வந்து மனிதனை அவனோட சக்திக்கு மீறி தண்டிக்கிறது இல்லை, சிரமம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்ப என்னன்னா, எனக்கு வந்திருக்கு சிரமம், எனக்கு வர பிரச்சனை எல்லாம் இறைவனை என்ன சொல்றான், தம்பி நீ சமாளிப்பேன்னு தான் உன்கிட்ட கொடுத்துருக்கேங்கிறான். அப்புறம் அவனே இவ்வளவு தைரியமா எனக்கு கொடுக்கும்போது நான் அடிச்சு நவுத்திட்டு போகணும். இதையே போய் மாட்டிட்டு ஐயோன்னு புலம்பி வீட்டுல இருக்கிறவங்களையும் பயமுறுத்தி வெளியில இருக்கிறவங்களையும் பயமுறுத்தி எல்லாரையும் காலி பண்ணி நான் என்ன சம்பாதிச்சுட்டு போறேன், என்ன சாதிச்சுட்டு போறேன்? நத்திங் சார். திஸ் இஸ் a beautiful life. இன்னொரு லைஃப் இருக்குமான்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இருக்கிற லைஃப மீண்டும் ஒரு மாபெரும் வாழ்க்கைய ஒரு நீங்க ஒரு பெரிய இடத்துல நடந்து போனீங்கன்னா உங்களை எல்லாரும் கை கொடுக்கணும், உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஓடி வரணும் சார். இன்னைக்கு ஒரு விஜய் பார்த்து ஒரு கும்பல் கூடுறது இல்லை, ஒரு அஜித்தை பார்த்து கும்பல் கூடுறது இல்லை, ஒரு தனுஷை பார்த்து கூடுறது இல்லை, ஒரு ஷேக்தாவை பார்த்துட்டோம், ஒரு சுரேஷை பார்த்துட்டோம், ஒரு ராஜவேல் பார்த்துட்டோம், ஒரு சுத்தாங்கத்தை பார்த்துட்டோம், ஒரு கும்பல் வருது, அவங்க சுத்தி நிக்கிறாங்கன்னா ரியல் லைஃப்ல பெரிய பெரிய சாதனை படிச்சவங்க நீங்க தான் சார். வேற யாரா இருக்க முடியும்? வேற யாராவும் இருக்க முடியாது. இப்பவும் சொல்றேன், வெறும் அப்படியே சுருக்கமா சொல்றேன் பாருங்க. ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் வைங்க, நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு எதுவுமே என்னை தடைப்படுத்த முடியாது, என் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு நல்லதான் நடந்துட்டு இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, எதை தொட்டாலும் எனக்கு நெகட்டிவா போயிடுது சார். இல்லைங்க, நெகட்டிவா போகுது அப்படின்னு சொன்னா நீங்க சரியான இடத்துல கை வைக்கலன்னு அர்த்தம். கை வைக்கல, சரியான இடத்துல நீங்க கைய வச்சீங்கன்னா சரியா இருக்கும். சுவிட்ச் போடுற இடத்துல போய் விட்டுட்டு பக்கத்துல எந்த இடத்துல பிளக்கு சொருவ இடத்துல கைய வச்சுட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும். அப்போ உங்க பார்வையை மாத்துங்க, உங்களுடைய நோக்கத்தை மாத்துங்க, உங்க செயல்பாடுகளை மாத்துங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு டிசிப்ளினை கொண்டு வாங்க, எழுதுங்க. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நைட்டு படுக்க போறப்போ இதெல்லாம் நான் செஞ்சேன், இதனால எனக்கு இப்படி கிடைச்சது, இதை நான் நாளைக்கு இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், இத்தனை பேர் பார்த்தேன், எழுதுங்க. இன்னைக்கு 10 பேரை பார்க்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன், டீ குடிக்க மாட்டேன்னு உங்களுக்குள்ளே ஒரு டிசிப்ளினை கொண்டு வாங்க. யாருக்கும் தெரியக்கூடாது, வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, ஆனா நமக்கு தெரியணும். குடிக்க கூடாது. இன்னைக்கு நான் வந்து ஒரு எம்டிஆர்டி முடிக்கல
அப்படின்னு சார் 13,02,500, 13,25,000, 10 லட்சம், 60 லட்சம், 30 லட்சம், அதை பத்தி உள்ள பெட்டர். எல்லாராலையும் முடிகிறது, என்னால ஏங்க முடியாது? என்னால முடியாதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த பிறப்பு தான் அவருக்கும். அவரும் அப்படிதான் பிறந்தாரு, அவரும் அப்படிதான் வளர்ந்தாரு, அவரும் அப்படிதான் கொண்டு வந்தாரு. அவரால முடிஞ்சது ஏன் என்னால முடியாது? அப்படின்னா என்னட்ட தான் சார் குறை இருக்கு, என் தொழில குறை இல்லை. இன்னைக்கு பாருங்களேன், எல்லா பிரான்ச்சும் NOP முடிக்கிறாங்க, எல்லா பிரான்ச்சும் பட்ஜெட் முடிக்கிறாங்க. நம்ம எங்க தஞ்சாவூர் கோட்டம் ஒரு அற்புதமான ஃபென்டாஸ்டிக் லீடர். எங்களோட லீடர் அற்புதமான லீடர் விஷ்ணுதேவ் சார். பின்னே எடுக்கிறார், ஆல் இண்டியா நம்பர் 1 கொண்டு போயிட்டார். எப்படி கொண்டு போனாரு? ஒண்ணும் இல்ல, அவரு நம்பினாரு. ஆல் இண்டியா நம்பர் 1 நான் தான், அவர் நம்பினாரு. நாங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கோம் இங்க. அவர் நம்பினாரு, எல்லாம் நடந்துருச்சு. சோ நீங்க எப்போ உங்களை முழுமையா நம்புறீங்களோ, MDRT மட்டும் இல்ல, COT மட்டும் இல்ல, TOT மட்டும் இல்ல, எலிட் கிளப் வரைக்கும் நீங்க போகலாம். ஒரு எலிட் கிளப்ல நீங்க யோசிச்சு பாருங்க, 50 லட்சம் 60 லட்சம் காருக்கு வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற எந்த ஒரு நிறுவனம் இந்தியால இருக்கு? நினைச்சு பாருங்க. நம்ம கார்ல போறதுக்கு வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை அவங்க கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு பெரிய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல நம்ம இருப்போம். அதுக்கான முழுமையான ஒரு உன்னதமான விஷயத்துல நம்ம அதை செயல்படுத்துறோமா அப்படிங்கறது மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம எல்லாரும் வைக்கணும். ஐ திங்க் தட் ஆல்மோஸ்ட் இட் இஸ் அ க்ளோசிங் டைம். நான் மீண்டும் நான் இன்னும் நிறைய பேசணும்னு நினைச்சு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதை நீங்க பாத்துக்கணும். நீங்க மனசுல நிறைய விஷயங்கள்ல எல்லாத்தையும் மறந்துடுங்க, எல்லா பிரச்சனைகளும் தூக்கி தூர போட்டுருங்க, வேணாம். ஆனா ஒண்ணு மட்டும் வச்சுக்கோங்க, திருப்பி நான் ஒரு குட் ஃப்ரெண்டா, ஒரு சகோதரனா, ஒரு அப்பாவா, ஒரு தம்பியா, எப்படியும் வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்க நினைக்கணும், பணம் மட்டும்தான். பணம் நம்ம சம்பாரிச்சிட்டோம்னா எல்லா உறவுகளும் வரும், எல்லா நோய்களும் தீரும், எல்லா கடனும் போகும், எல்லா வசதிகளும் எல்லா வாய்ப்புகளும் நம்மளை தேடி 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 வரும். அப்போ பணம் நியாயமான வழியில, நேர்மையான வழியில, நல்ல நோக்கத்துல சம்பாதிக்கிறதுக்கு இறைவன் கொடுத்த அற்புதமான தொழில் இந்த LIC முகவர் பணி. இதை நான் இன்னும் பெட்டரா பண்ணுவேன், இன்னும் பெட்டரா பண்ணுவேன் அப்படின்னு நினைங்க. நைட்டு படுக்க போறப்போ, இதான் ஃபைனல், நைட்டு படுக்க போறப்போ, தூங்க போறப்போ, உங்க கனவுல ஒரு MDRT நீங்க முடிச்சிடுறீங்க. உங்க ஆபீஸ்ல உங்களை எல்லா ஸ்டாஃபும் எல்லா ஏஜென்ட்ஸும் இருக்கிற இடத்துல உங்களுக்கு மாலை மரியாதையை போட்டு உங்களை அற்புதமா ஹானர் பண்றாங்க. SDM பாக்குறாரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், வித்தின் 12 days யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் MDRT அப்படின்னு சொல்லி அவர் உங்களை கை கொடுக்குறாரு. ஜஸ்ட் யூ ஃபீல் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அந்த விஷயங்கள் மீண்டும் மீண்டும் உங்க மனசுல வரும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வராது, உங்களுடைய வாழ்க்கையில சோர்வு வராது, உங்களுக்கு எந்த விதமான தடைகளும் வராது. நீங்க போய் பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவங்கள பாதுகாக்க வந்த ஒரு மிகப்பெரிய காவலன்னா உங்களை நினைப்பாங்க, உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போவாங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் விஷ் யூ ஆல் சக்சஸ். இந்த அற்புதமான விஷயத்துல எனக்கு தெரிந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஏதாவது ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு இருந்தா இது சம்பந்தமா நிறைய நம்ம பேசுவோம், கண்டிப்பா பேசுவோம். மீண்டும் SSMGயோட ட்ரஸ்டோட சாருக்கு, சுந்தரம் சாருக்கு அவர் மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒப்பற்ற மனிதர்களால நமக்கு இந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இன்னும் கூட கண்ணகி மேடம் இந்த இடத்துல என்னை சரவணன், I should not forget is that wonderful gentleman. Saravanan has given me this good opportunity, so I have to thank him also. And again நம்ம ராஜேந்திரன் சார், what a wonderful person. He is conducting all அந்த இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லதா மேடம், மத்த நீங்க எல்லாம் எனக்கு இந்த இடத்துல தெரியல, ஆனா நீங்க எல்லாரும் இருப்பீங்க இல்லையா? நீங்க எல்லாரும், உங்க குடும்பம், நீங்க, உங்க தொழில், உங்க குழந்தைங்க, சுற்றம், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும், அமோகமா இருக்கணும். Wish you all the best and wish you all success. Thank you very much. நன்றி சார், நன்றி சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் சார் நீங்க கிடைச்சது. இந்த மாதிரி கிளாஸ் நாங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி கிளாஸ் நாங்க எடுத்ததும் கிடையாது, கலந்துகிட்டதும் கிடையாது. மிக அருமையான பேச்சு. ஒரு வார்த்தை கூட பிறல்ல, கரெக்டா கடன்னு சொல்லிட்டீங்க சார். யதார்த்தமா இருந்தது. முக்கியமா எங்க ஸ்கிரீன்ல பாக்குறோம், எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, எல்லாருமே ரவை கூட அசர் இல்ல, தண்ணி குடிக்கல, எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்தாங்க சார். மிக்க மகிழ்ச்சி சார். நண்பர்களே, இந்த கேள்வி கேட்கறாங்க, வீடியோல வாங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா மணி 9:30 ஆயிடுச்சு. சார் அதிகமா கஷ்டப்படுத்தக்கூடாது. குறைஞ்ச ஒரு 4 பேர் மட்டும் கேள்வி கேளுங்க. ஏன்னா திரும்பவும் சாரை கூப்பிடணும். அதனால ஒரு 4 பேர் மட்டும் இது பண்ணுங்க. முதல்ல எங்களுக்கு ட்ரஸ்டி
சுதாமதி மேடம் வத்தலகுண்டிலிருந்து பேசுறாங்க. சார் வணக்கம் சார். சுதாமதி, ரத்தலக்குண்டு பிரான்ச். அதாவது மடை திறந்த வெள்ளம் இல்ல, இது எப்படி சொல்றது, காட்டாறு. காட்டாறுதே மட்ட 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 மட்டன்ட்டு வரும். அவ்வளவு அந்த உள்ள இருக்க உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வார்த்தைகள் சார். ஒன்னொன்னும் நீங்க ஆரம்பிச்சது விதம் வந்து பிறப்பை பத்தி ஆரம்பிச்சீங்க. இது மறுபடியும் அது பெரிய சயின்டிஸ்ட். அந்த கதையெல்லாம் பெண்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்ப அந்த முகவர்கள் வந்து நம்ம எப்படி ஒரு இதை நம்ம தொழிலை உருவாக்கணும்ன்றத கொண்டு வந்து அதுல கம்பேர் பண்ணலாம். ஏன்னா சும்மா லேசுப்பட்ட விஷயம் கிடையாது ஒரு பிறப்புங்கிறது. அவ்வளவு ஒரு ஆணித்தரமா சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேரடி வகுப்புக்கு உங்களை அழைப்போம் சார் நாங்க. ஏன்னா கண்டிப்பா உங்களை எங்க எம்டி எல்லாரும் நாங்க பேசி இந்த மோட்டிவேஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் தான் சார். இப்ப நம்ம எல்லாருக்குமே ப்ராடக்ட் நாலேஜ் தெரியுது. பட் எப்படி போய் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும், எப்படி யார்கிட்ட உட்காந்து பேசணும்ன்றது வரமாட்டேங்குது. நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரே பிறப்பு தானே, ஏன் அவங்க மட்டும் ஜெயிக்கிறாங்க, ஏன் நம்ம ஜெயிக்க கூடாது? இப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதை நாங்கள் ஃபாலோ பண்றோம். அடுத்து நம்ம பிதாமகன் வந்து எஸ்எஸ்என்ஜிக்கு விஷ்ணுதேவ் சார் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிதாமகன் சார். எங்களுக்கு அவங்க பெரிய குருஜி. இன்னமும் இப்ப கூட நம்ம குரூப்ல அவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு விஷ்ணுதேவ் சார் நம்ம எஸ்எஸ்என்ஜியோட அட்டாச்சா இருக்காங்க. அதனால அவங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 1. 2வது சார் ஜபல்பூரா, 2வது எந்த இடம், எந்த கோட்டம், 2வது நம்ம மதுரை கோட்டை, இப்போ 3வது இந்த நேற்று நைட்டு முடிச்சிருக்கு சார். அது ரொம்ப தேங்க்யூ. அதையும் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. நேரடி வகுப்பில் சந்திப்போம் சார் உங்களை கட்டாயமா. தேங்க்யூ. நன்றி நன்றி. அடுத்தது நம்மளுக்கு ட்ரஸ்டி கண்ணகி மேடம். ரொம்ப 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 எக்ஸலன்ட் சார். ரியலி அதாவது வாழ்க்கைக்கு தேவையானது வேணும் சார். மற்ற எப்படியாவது நாங்க படிச்சிருவோம். வாழ்க்கைக்கு தேவையானதை வந்து படிக்கதான் ரொம்ப சொல்லிக் கொடுக்கதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்குதான் வந்தேன். ஏன்னா வரக்கூடாது ஆக்சுவலா நடுவில், ஆனா வந்துட்டேன். ஏன்னா எனக்கு சொல்லி ஆகணுன்றனால வந்தேன் சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி. அடுத்தது மதுரையிலிருந்து கிறிஸ்டி ஜுடு அண்ணா. சார் வணக்கம். மதுரையிலேருந்து ஜூடு சார். கொஞ்சம் சவுண்டா பேசுங்கண்ணா. சார் CBO 3 மதுரை சார். சார் உண்மையிலேயே உங்க கிளாஸ் சொல்லணும்னா என்ன சொல்றது, உங்களோட ஃபேஸ் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் வேணுன்ற அளவுக்கு நான் ப்ரே பண்றேன். ஏன்னா ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் வர உங்களோட நீங்க சொன்ன விசுவலைஸ் எல்லாமே பயங்கர பக்கா சார். பட் உங்களை மாதிரி ப்ரெசென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். எந்த இடத்துலையும் எங்கேயும் ஒரு என்ன சொல்றதுன்னா உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறவே இல்லை. பட் சில நேரத்தில் நாங்கள்லாம் கூட ஒரு இதில் நோ வந்துருச்சுன்னா அப்படியே அந்த இடத்துல பயங்கர ஒரு கீழே போகிறோம். பட் இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. உண்மையிலேயே வந்து இன்னைக்கு ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கலாம் ரொம்ப பாவம் சார். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க எங்க குரூப்லேயே. பட் எக்ஸலண்ட் சார். ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் என்னோட இது அப்படிதான் சொல்லணும். உண்மையிலேயே நான் வந்து இன்னைக்கு பயங்கர இதில் தான் இருந்தேன். எனக்கு லாஸ்ட் 1 வீக்ல என்னோட பிஸ்னஸ் இல்லை. என்னோட இதுக்கு வந்து இன்னும் 8 lakhs மைனஸ்ல இருக்கு. பட் ஆனால் அப்படியே கொஞ்சம் தேஞ்சு போயிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் இல்லை, டெஃபினட்டா முடிக்கணும், கண்டிப்பா முடிச்சிருவேன்ற ஒரு இது இருக்கு. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். தேங்க்யூண்ணா, நன்றி அண்ணா. அடுத்தது பிரபு சார், எந்த பேசுங்க சார்? நன்றி மட்டும் தான் சார், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு 10 நாள் இன்னும் கொஞ்சம் நிக்கவே மாட்டோம், ஓடிட்டே இருப்போம். சாரோட ஸ்பீச் கேட்டு கண்டிப்பா நல்ல ஒரு பிசினஸ் கொடுப்பேன்ட்டு நான் கேட்டிருக்கேன் சார். நன்றி சார், உங்களோட ஸ்பீச் நல்லா இருந்தது. நன்றி நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. நன்றி நன்றி. அடுத்தது மதுரையிலிருந்து முத்துப்பாண்டி அண்ணா. சார் வணக்கம், நான் மதுரையிலிருந்து முத்துப்பாண்டி. அற்புதமான ஒரு வகுப்பு இது எங்களுக்கு. நீ கிடைச்சது ஏற்கனவே எங்க அண்ணன் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் நீ எங்களுக்கு கிடைச்சது. ஒரு அணுல ஆரம்பிச்சு ஒரு மனிதனா எப்படி வாழணும் அப்படின்ற வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி ஒரு அணுல ஆரம்பிச்சு ஒரு மனிதனா எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்களுக்கு ரொம்ப அற்புதமா சொல்லி கொடுத்தீங்க. அதுலயும் முக்கியமா ஒரே ஒரு விஷயம் சொன்னீங்க, முக்கோண சைஸ்ல ஒரு வாடிக்கையாளரை போய் பாருங்க அப்படின்னீங்க. உங்க கண்ணையும் மூக்கையும் மட்டும் பார்த்து ஒரு முக்கோண சைஸ்ல பாருங்க. இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம். கண்ணை பார்த்து பேசுங்கன்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா
அவங்க கண்ணையும் மூக்கையும் பார்த்து பேசுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. அந்த கை கொடுக்குற விஷயம்னு சொன்னீங்க. ஒரு மனிதன் எப்படி கை கொடுத்தா என்ன மாதிரி ரியாக்ஷன்ல இருப்பான், அவன் அவங்களை நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் ரொம்ப அருமையா எங்களுக்கு எடுத்துக்காட்டுனீங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல நாங்க தோத்து போறதுக்கு காரணம் இந்த இந்த விஷயம் தெரியாம போறதுனாலதான் தோத்து போறோம். அண்ணன் ஏற்கனவே சொன்னாங்க, ஒரு விஷயத்த நான் நெகட்டிவா போறேன் அப்படின்னா, நோ அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்களை அங்க எங்க நான் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப எளிமையா எங்களுக்கு எடுத்து விட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நீங்க ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு ஒரு மனிதன் ஒரு அணுதான் அது. பட் மனிதனா வரும்போதுதான் அதனுடைய இப்ப இது வந்து எல்லாம் மாறுது, குணாதிசயங்கள்லாம் மாறுது. முகவரா வந்த வந்த யாரும் வந்து ஒரு முழுமையான முகவர் வந்து அந்த இனத்துல யாரையும் நாடுறது இல்லை, பாக்குறது இல்லை. மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தொழிலை நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்றத மனமகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நான் என்னுடைய சிந்தனையில வச்சிருக்கிறது எம்டிஆர்டி ஆகணும், கேலக்ஸி கிளப் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான். எனக்கு எப்ப வேணாலும் பிசினஸ் வரும். சார் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்கன்றதுதான் உண்மை. நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அண்ணா. அடுத்தது கிருஷ்ணமூர்த்தி அண்ணா, வேலூர்ல இருந்து. சார் வணக்கம். சார் வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறது. அற்புதமான கிளாஸ் சார். நானே உள்ள வந்தேன். இல்ல இறை பணத்தை பத்தி பேசுறீங்க சார். எல்லா கதவுகளும் திறக்கும் ஒரே சாவி பணம் 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 மட்டுமே தான் சார். அற்புதமான கிளாஸ் சார். தேங்க்யூ. சுதாமதி மேடம் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் வந்து ஆபீஸ்ல குத்துறாங்க, டிஓ குத்துறாரு, பிஎம் குத்துறாரு. ஆனா மோட்டிவேஷன் நம்ம தான் சார் கொடுக்கணும். அற்புதமான கிளாஸ் சார். சுதாமதி மேடம் சொன்ன மாதிரி அடுத்த ஆஃப்லைனுக்கு நீங்க வரீங்க சார். கண்டிப்பா. தேங்க்யூ. நன்றி சார். வேற ஒண்ணும் இல்லை சார். கண்டிப்பா அடுத்த மீட்டிங்ல சாரை கூப்பிடுவோம். அடுத்தது ஜெயம் மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து. அரியலூருங்க சார். அரியலூர் பேசுங்க. வணக்கம், வாழ்க்கை வளமுடன் சார். காலம் கருதி நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேங்க சார். அந்த 369ஓட விளக்கம் மட்டும் கொஞ்சம் அந்த அஃபர்மேஷனுக்கு சொன்னீங்களா, அது மட்டும் சொல்லிடுங்க சார். It's a beautiful question. It's a valid question also. 369 அந்த டெஸ்லாவோட மெத்தட். நீங்க என்ன விரும்புறீங்களோ ஒரே ஒரு விஷயத்த ஆழமா நீங்க நினைச்சுக்கோங்க. எப்படி நான் என்னோட ஃப்ரெண்டு வந்து அவர் வந்து ஐம் ஹேவிங் ₹100 crore இன் மை HDFC பேங்க், HDFC பேங்க் பாட்னா பிரான்ச், மை சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பர்னு ஒரு விஷயம் அவ்வளவு தெளிவா எழுதியிருக்காருல, அது மாதிரி ஒண்ணு. இப்ப நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம், அது வந்து பர்சனலா இருக்கலாம், தொழில் இருக்கலாம், எது வேணாலும். இப்போ இதுல வந்து நீங்க ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை MDRT ஆன் 31st March 2026 and my earning is எல்லாமே present tenseல தான் இருக்கணும். is 13,02,500, 13,25,000, 14 lakhs எது வேணாலும் இருக்கலாம். அதை போட்டுட்டு அதை காலையில 3 தடவை, காலையில நான் சொன்ன அந்த பிரபஞ்ச டைம்ல 3 தடவை எழுதணும். காரணம் என்னன்னா, நம்மளோட பிரெயின் வந்து இதெல்லாம் 10 நாளையில 13 லட்சம் இதெல்லாம் சான்ஸே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அது ஏற்கனவே பழகி இருக்கும். ஆனா நீங்க வந்து அஃபர்மேஷனை சொல்லலாம், நான் MDRT முடிப்பேன்னு சொல்லறது ஒரு வகை. ஆனா நீங்க பிரெயினுக்கு கை மூலமா இதான், கையில நீங்க உங்களோட கையெழுத்து தான் பிரெயினோட கிராஃப். நம்ம யாரும் கத்துக் கொடுக்கறது இல்லை. அது மாதிரி நீங்க அந்த விஷயத்த இப்போ உள்ள ப்ரெசன்ட் டென்ஸ்ல அடைஞ்ச மாதிரி, நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், தமிழ்லயும் நீங்க அழகா உங்களுக்கு புரிந்த மாதிரி எது உங்க மனசுல ஆழ் மனசுக்கு ஈஸியா புரியுமோ அந்த விஷயத்த அழகா எழுதி காலையில 3 தடவை நீங்க எழுதணும். அதை 3 தடவை படிக்கணும். மதியம் கரெக்டா என்ன வேலை இருந்தாலும் 6 தடவை எழுதணும். அதை 6 தடவை படிக்கணும். நைட்டு படுக்க போறப்போ 9 தடவை எழுதணும். அதை 9 முறை படிக்கணும். இப்ப படிக்கிறப்போ இந்த NLPயோட டெக்னிக்ல, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் டெக்னிக்ல உங்க மைண்ட்ல இருக்கிற தடைகளை பூரா அது மாத்திரும். அந்த பிரெயின் வயரையே மாத்திரும். நீங்க முடியாதுன்னு சொல்ற ஒரு விஷயத்த அது முடியும் அப்படின்னு காரணம் என்னன்னா, சப்கான்சியஸ்க்கு MDRTயும் தெரியாது, பணமும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அதுக்கு அது எதுவுமே தெரியாது. ஆனா அதுக்கு நீங்க கொடுக்குற அந்த ப்ரோக்ராம் தான் அது புரிஞ்சுக்கும். எப்படி நீங்க கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராம் கொடுத்து அது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ணுதோ, அது மாதிரி இந்த விஷயத்த நீங்க அந்த ப்ரோக்ராமிங் பண்றதுல இருக்கு. இது 3, 6, 9ங்கிற டெக்னிக்ல நீங்க ப்ரோக்ராமிங் பண்ணிட்டீங்கன்னா மேக்சிமம் 21 days நீங்க பண்ணணும். 21 நாள்
அப்போ உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் வரும். ஆனா நீங்க இதை 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 இன்னையிலிருந்து ஆரம்பிங்க, உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும். அது இன்னும் இது சம்பந்தமா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரும்பொழுது பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் இருந்ததுங்கன்னா எனக்கு ஈவினிங் டைம்ல ஒரு 6 to 8 அந்த மாதிரி டைம்ல எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா என்னோட ஃபோன் நம்பரும் என்னோட இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அது கூட கொஞ்சம் உங்களுக்கு எங்கேயாவது போய் பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அந்த நம்பர்ல நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் எடுக்கலைனாலும் திருப்பி நானே கூப்பிட்டுருவேன் உங்களை. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் சார். ப்ளீஸ் மேடம். சார், கோயம்புத்தூர் சீனிவாசன் சாரை சந்திக்க போகும்போது அந்த பாலிசி வாங்கிட்டு போய் சந்திச்சிங்கல்ல, அப்ப நடந்த அந்த சந்திப்பை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலாங்க நான் வாங்கினது வந்து 91 ஆகஸ்ட்ல. அவர் நான் வந்து 94ல தான் போய் பார்த்தேன். ஆனா அவர்கிட்டயே நான் இதை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இதுல அப்படின்னு. ஆனா எனக்கு வந்து ஒரு ஏஜென்ட்டா இருந்தா எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நம்ம ஏஜென்ட் எல்லாம் இந்த மாதிரி சொல்லணும், உங்களை தவிர வேற யார்கிட்டயும் நான் போட மாட்டேன், அவர்கிட்ட தான் நான் பாலிசி போடுவேன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும்னு நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அதை கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். அந்த ரிலேஷன்ஷிப்ல ஷேக்கோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு தான் நம்மள்ட்ட பழகினவங்க எல்லாம் இருக்கணும் அப்படின்னு. நாட் ஒன்லி ஃபார் பிசினஸ்க்காக மட்டும் இல்லை, அன்பு கூட ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். நம்ம ஷேக்கோட பழகிறது, சுந்தர் சாரோட பழகிறது, ராஜேந்திரன் சாரோட பழகிறது, கன்னிக்கு மட்டத்தோட பழகிறது அப்படின்னு. சிங்காரன் நெடுஞ்செழியன் சார் இருக்காங்க. வாட் அ கிரேட் லீடர் இஸ். அவர் முதல்ல ஒரு லீடரை வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீடர் ஐ ஹவ் எவர் சீன் இன் மை லைஃப் வந்து சிங்காரன் நெடுஞ்செழியன். ஒரு பவர்ஃபுல் ஃபயர். அவரோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் நம்ம விடக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு ஃபீல் அதை நம்ம ஏற்படுத்தணும். அது ரொம்ப அவசியமும் கூட. அதுதான் அவரு இப்ப இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு அவர் இல்ல, இறந்துட்டாரு, ஸ்ரீனிவாசன் சார் இறந்துட்டாரு. பட் ஸ்டில் நம்ம வந்து அவரை பத்தி நினைக்கிறோம்னா, அவர் அந்த அளவுக்கு அவரோட அந்த பாலிசி ஹோல்டர்ஸ் அவர் கைக்குள்ள வச்சிருந்தார். அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்க. உங்க எல்லாருக்கும் அது அமையும். உங்க எல்லாரோட பாலிசி ஹோல்டர்ஸும் உங்களை தவிர ஒரு சின்ன ப்ரொபோசல் கூட வெளியில போட மாட்டாங்க. அந்த உணர்வுகளை நீங்க ஏற்படுத்துங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வாழ்க்கை நன்றி. அடுத்தது பெங்களூர்ல இருந்து சோமநாதன் சார். இதோட முடிச்சுக்கலாம். பேசுங்க சார். சார் வணக்கம் சார். சார் உங்களுடைய ஸ்பீச் இன்னைக்கு பிரமாதம் சார். ரொம்ப அற்புதமா மழை கொட்டி நின்ன மாதிரி ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட கண்ணி மிட்டாம பார்த்திருக்கேன். ரொம்ப அருமையான சொற்கள், அருமையா பேசுனீங்க சார். நீங்க சொன்ன மாதிரி பிரபஞ்சம் வந்து நமக்கு நல்லது செய்ய காத்து கொண்டு இருக்கிறது. நம்ம தான் அதை யூஸ் பண்றதுல மாதிரி இருக்கு. முடியும்னு நம்ம வந்து ஒரு 10 வாட்டி சொன்னா கண்டிப்பா அது ஏதோ ஒரு வகையில வந்து நமக்கு முடியுது சார். அது நான் அனுபவத்துல நான் வந்து ஏற்கனவே நிறைய செயல்ல வந்து எனக்கு வந்திருக்கு. அதனால நீங்க சொன்னதெல்லாம் லாஸ்ட் இயர் கூட அது மாதிரிதான். MDRT ஒரு 3 லட்சம் ரூபாய் ஷார்ட் இருக்கு. டிசம்பர் முடிய போகுது. இதே ஸ்டேஜ்ல தான் சார் முடியும் என்னால் எப்படியும் லாஸ்ட் ஒரு மிராக்கல் ஒரு பாலிசி வந்து சிங்கிள் பிரீமியம்ல கம்ப்ளீட் பண்ணேன் சார். அது வந்து நீங்க சொல்றது 100% இஸ் ட்ரூ. நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கு என்ன இயற்கைக்கு எதிர் இல்லாம நம்ம வந்து முடியுன்ற ஒரு சாதனையை பண்ணா கண்டிப்பா அதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அது நீங்க இன்னைக்கு தெளிவா எல்லாம் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஸ்பீச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். நண்பர்களே, இன்று பாத்தீங்கன்னா சார் கிட்டத்தட்ட 400 பேர் வந்து இந்த பயிற்சியில கலந்துக்கிட்டாங்க. இது இல்லாம யூடியூப்ல வேற நிறைய பேர் பார்க்க போறாங்க. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து யூடியூப்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்த வகுப்பு வந்து முற்றிலும் மாறுபட்ட வகுப்பு. ஏன்னா எங்களுக்கு வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி பிரபஞ்சத்துல ஏந்திரிச்சது கிடையாது. காலம்பர 6 மணிக்கு ஏந்திருப்போம், பையத்துப்போம், ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனா 6 மணிக்கு நான் பிரபஞ்ச நேரத்துல ஏந்திச்சு அதை பத்தி நினைக்கணும்னு சொன்னீங்க பாருங்க சார். கண்டிப்பா எங்களுடைய வாழ்க்கை இனிமேல் முன்னேறுங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வந்துடுச்சு. ஏன்னா பாலிசி கிடைக்கல, இது கிடைக்கல அப்படின்னு நாங்க மனசு சோர்வுல தான் இருந்தோம். மார்ச்ல வந்து எல்லாரும் பாலிசி எல்லாருக்கும் கிடைக்குது, நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு மனசுல நினைச்சோம். ஆனா நீங்க சொல்லி கொடுத்த அந்த இது வந்து பாத்தீங்கன்னா மற்ற நம்மளுக்கு இதோட பெரிய பாலிசி கிடைக்க போகுதுன்னு சொன்னீங்க பாருங்க. அது எங்கேயோ போயிடுச்சு அந்த வார்த்தைகள்லாம். அதே போல இந்த குழந்தைகள் பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா கருவுல இருந்து உருவாகி வாரமா அதுக்கு என்னன்னா அதுக்கு கடவுளுடைய இது வந்து பிரபஞ்சம் இப்படி படைச்சிருக்குன்னு சொன்னீங்க சார். அதெல்லாம் ரொம்ப ரிலேட்டடா இருந்தது. இன்னும் முக்கியமா சொன்னோம்னா நோன்னு இல்லைன்னு தான் சார் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இன்னைக்கு தான் சார் இந்த வகுப்புல தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். புது வேர்டு நோங்கிறது நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி.
அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்லியிருக்கீங்க சார். மிக்க மகிழ்ச்சி சார். மீண்டும் வந்து இன்னொரு வகுப்பு கண்டிப்பா எங்க இதுல போட்டுட்டே இருக்காங்க, சார்ட்ல போடுறாங்க, சாருக்கு இன்னொரு கிளாஸ்க்கு கூப்பிடுங்க அப்படின்ட்டு. நண்பர்களே, கட்டாயமாக இன்னொரு கிளாஸ் சாரை வந்து அழைச்சிட்டு வந்து பேசுவோம். நேரடி பயிற்சியா இருந்தாலும் சாரை கூப்பிடுவோம் என்று உறுதி கொள்கிறோம். இன்று இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 350 இன்னும் குறையவே இல்லை, 350 பேரும் உங்களுடைய ஸ்பீச்சுக்காக இன்னும் உட்காந்துருக்காங்க சார். மிக்க மகிழ்ச்சி சார், மற்றற்ற மகிழ்ச்சி நீங்க வந்ததுக்கு. எங்களது சரல் முகவர் குழுமத்தின் சார்பாகவும் இங்கு பயிற்சி பெறும் உறுப்பினர்கள் முகவர்கள் சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கூடிய விரைவில் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார். நன்றி.